ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? வணக்கம் அண்ணா. ம், சந்தோஷமா இருக்கிறேன். குஷி குஷியா இருக்கிறேன். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஸோ இப்போ சமீபமா வந்து ஒரு பயங்கர அதிர்ச்சிகரமான நியூஸ். ஆனால் அது நிறைய எல்லா வீட்லயும் நடக்கிற நியூஸ் தான். பட் அதை ஒரு கேமராவில் ரெக்கார்டாகி பார்க்கும்போது பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்தது. நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு தந்தையை வந்து ஒரு மகன் ஆக்ரோஷமாக போய் தாக்கியிருப்பார். அது குத்துச்சண்டையில் குத்துற மாதிரி அவர் உட்காந்துட்டு இருப்பாரு. இந்த பையன் போய் ரொம்ப தாக்குவாப்புல பயங்கரமா. அடுத்தது எதையோ தூக்கி அடிக்கிறாரு. அடுத்தது அவரை கார்ல இட்டுட்டு போறாங்க. கார்லயும் ஓடியாந்து இழுத்து பிடிச்சி அடிக்கிறாரு. அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்குது. ஸோ இவ்வளவுதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்தது. சொத்து பிரச்சனை அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உடனே அது ரெண்டு விதமா நியூஸ் வந்தது. ஆனா எப்பவுமே நம்ம அந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வர முடியாது. யார் பக்கம் தப்புன்றத வந்து நம்மளால எடுத்துட்டே வர முடியாது. ஆனா இதுல ரெண்டு விதமான நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, ஒண்ணு இது சொத்து பிரச்சனை, அதனால அடிச்சிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப பிஸ்னஸ்ல நஷ்டமாயிடுச்சு, சொத்து பிரிக்க சொன்னா பிரிக்க மாட்டாரு, 6 மாசம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கனால கடுப்பாய் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க நாங்களே பேசி முடிச்சுக்கிறோன்ட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் இது வந்து பிப்ரவரி மாசம் நடந்துச்சு. ஸோ இப்போ அந்த வீடியோ வைரல் ஆயிருக்குது. இன்னொரு விதமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அவருடைய மகன் வந்து நல்ல பிசினஸ் பண்ணி பயங்கரமா நம்பர் 1க்கு வந்துட்டு இருக்கிறாரு, சுத்தி வெறும் போட்டி. அப்ப வந்து இவரு வந்து ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு காசு வச்சிருந்திருக்கிறாராம். அந்த காசு அப்பா எடுத்துட்டு போனோடனே, ஏன் எடுத்துட்டு போனீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தேவைன்னு எடுத்தேன், அதான் உங்க மில்லுல வராத காசா வருது அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவரு காசு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த நிலத்தை வாங்குறவங்க கிட்ட போய் நிலத்தை விற்கிறத பத்தி பேசுனா, இல்ல நாங்க வந்து விற்கிறதா இல்ல, ஏன்னு துருவி துருவி கேட்கும்போது உங்க அப்பா விற்கக்கூடாதுன்னாரு. நானு ஏன் இவரு கூடவே இருந்துகிட்டு நமக்கு இப்படி முன்னேற விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, ஏன்னா ஏற்கனவே பெரிய போட்டி, இதுல இவர் வேற இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு கடுப்புல தான் போய் இந்த மாதிரி அந்த ஆக்ரோஷத்துல வேற ஏதோ ஒரு ஊர், ஏதோ சேலம், அவர் இருந்த இடம் ஏதோ நாமக்கல் பக்கத்துல ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், அங்க இருந்து இங்க வந்து இப்படி பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடிச்சது தப்பு தான், பட் இருந்தாலும் இப்படி தூண்டி விட்டுருக்காங்க. அதாவது வெளியில உள்ள துரோகினா வேற, கூடவே இருந்துகிட்டு குழி பறிச்சா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல்ல பேசினாரு. இதுல வந்து உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாட்டினா கூட இந்த ரெண்டு விதமான விஷயமும் உலகத்துல நடக்க தான் செய்யுது இல்லையா? சோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மாதிரி உண்மையிலே ஒருவேளை இந்த மாதிரி மகன் வந்து தண்ணி அடிச்சிட்டு சொத்து வேணும்ட்டு அப்பாவை அடிக்கிறவங்க அதுவும் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. இன்னும் கேட்டா ஒரே குடும்பத்திலே இந்த மாதிரி மகனும் இருப்பாங்க, அந்த மாதிரி அப்பாவும் இருப்பாங்க, நல்ல மகனும் இருப்பான். கடைசியில் பாதிக்கப்படுறது நல்ல மகனா தான் இருப்பான். ஸோ இப்ப இந்த மாதிரி மகன் இருந்தா அவங்கள எப்படி சமாளிக்க முடியும்? இந்த விஷயத்துல வந்து மக்கள் வந்து பொதுவா ஒரு வீடியோ பார்த்தது என்ன நினைச்சிருவாங்கன்னா, அந்த பையன் அடிச்சதுனால அந்த பையன் தான் கெட்டவன் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அதான் ஓடிச்சு எல்லா இடத்துலயும். ஆனா உண்மையிலேயே என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியாது. வேற சொல்லுங்க. அப்படியே சவுண்ட் கேட்கலையா? இப்ப கேக்குதா? சரி 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 சரி, இப்ப கேக்குதுல்ல? அவங்க அப்பா அந்த பையன் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிறாரா போடலையா, அவங்க அப்பா மேல தப்பு இருக்குதா, இல்ல வேற ஏதாவது தொடர்பு இருக்குதா, இந்த காசு எடுத்து அந்த அவங்க இல்லீகல் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் கொடுத்துருவாங்களா, நீ இந்த பையன் பயன்தானா, எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாது. கரெக்ட். தெரியாம நம்மளா வந்து அந்த பையன் கெட்டவன், அவன் அடிச்சதுனால கெட்டவன் நம்ம சொல்ல முடியாது. நிறைய இடத்துல அந்த மாதிரி
ஆனா மேக்சிமம் என்னன்னா சின்னவங்க வந்து பெரியவங்களை அடிக்கும் போது சின்னவங்க தான் கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அவனுக்குள்ள இருக்கிற உண்மை என்ன, பொய் என்ன, நேர்மை என்ன நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த மாதிரி பசங்க இருக்கிறது உண்மை நிறைய இடங்கள்ல. இங்கே எப்படியோ நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஊதாரித்தனமா செலவு பண்ணி கடனை மேல கடனை வாங்கி அதை கட்ட முடியாம அப்பா அம்மா கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கறது வந்து நடக்குது நிறைய இடங்கள்ல. இதுல இந்த மாதிரி பிரச்சனை பண்றதும் இருக்குது. தண்ணி அடிச்சிட்டு வந்து அடிக்கிறது இந்த மாதிரி இதுவும் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. கேட்டு கேட்டு பார்ப்பாங்க. இல்லைன்னு உடனே அவங்க கொஞ்சம் ரொம்ப நல்லவங்களா சென்சிட்டிவா இருக்கிறவங்க வந்து தற்கொலை பண்ணதும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதையே ஒரு தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாம் போலீங்க. நிறைய நான் பார்த்த எங்க ஊர்ல திருப்பூர்ல உழைக்க வந்தவங்க எல்லாரையுமே கலைக்க வச்சிரும் எங்க ஊரு. இங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து தகப்பன் சொத்து மாமனார் சொத்து எல்லாம் கிடையாது. இவங்களே கைய கால உழைச்சு வீடு வாசல் கட்டி வாடகைக்கும் விடுற அளவுக்கு ஒரு தைரியமானவங்க வீரமானவங்க நிறைய பேரை பார்த்திருக்கேன். அப்பா அம்மா சொத்தை நம்பிதான் வாழணும்னு சொல்றவங்க வந்து இருக்கிறாங்க. ஆனா நிறைய ஆண்கள் வந்து சொல்ல போனா நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கனால முன்னாடி நினைப்பேன் பெண்ணா பிறந்தாதான் ரொம்ப மோசம் போல, ரொம்ப கஷ்டப்படணும் போல அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா உண்மையிலேயே நிறைய ஆண்கள் வந்து தாய் தகப்ப சொத்து வச்சுக்க மாட்டாங்க. அக்கா தங்கச்சிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சீர் சனத்தி கொடுக்கணும். வர ஏதோ ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சொத்து ஏதாவது வந்துச்சுன்னா கூட அதுல பங்குக்கு வந்துருவாங்க. அப்புறம் எவ்வளவு செஞ்சாலும் அக்கா தங்கச்சி திருப்தி அடைய மாட்டாங்க. இந்த ஆண்கள் பாவம் தான் உண்மையிலே. பெண்கள் வந்து நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து நாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறேன். ஆனா பெரும்பான்மையான பெண்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா சமைக்க, சாப்பிட, தூங்க, மேக்சிமம் அந்த மாதிரி ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒளர, குழம்ப, கத்த, அழுக இந்த மாதிரி அப்படியே முடிச்சிருவாங்க. அவங்களோட இத வந்து டிப்ரெஷன் வந்து அப்படி முடிச்சுக்குவாங்க. ஆனா அந்த ஆண்கள் இருக்கிறாங்களே அவங்க ரத்த கண்ணீர் தான் வரும், ஆனா வெளியே விட மாட்டாங்க. இந்த சொத்துனால இது சொத்து. இதுல என்னன்னா சொத்து இல்ல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சொத்து இருக்கும்போதுதான் இந்த பிரச்சனை. சொத்து இல்லாதப்ப என்ன பண்ண முடியும் இல்லையா? அதனாலதான் நிறைய பேர் இப்ப சொத்து சேர்க்காம. ஏன்னா இப்ப மெயினா வந்து மக்களுடைய புத்தி எப்படி இருக்குதுன்னா குழந்தை நம்மளை காப்பாத்தும், குறிப்பா ஆண் குழந்தை. அடுத்தது அந்த குழந்தைங்க கூட இப்பெல்லாம் நம்ப முடியறது இல்லை, அதனால நமக்காக சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஆனா அந்த சேர்த்து வச்ச சொத்து தான் உயிரை வாங்குது. இப்ப காசே இல்லைன்னா இந்த பிரச்சனை கிடையாது இல்ல. உறவுகள் வந்து மதிக்கிறது இல்ல. காசே இல்லைன்னு வைங்கள, சொத்து இல்ல, காசு இல்ல, நம்மள்ட்ட சம்பாத்தியம் இல்ல, உழைப்பு இல்ல அப்படின்னா கூட பிறந்தவங்க கூட பக்கத்து வீட்டுக்கு வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. அது நல்லதுதானே, வந்தாதானே பிரச்சனை. பக்கத்து வீட்டுக்கு வந்து நம்மள கேவலப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க, நம்மள்ட்ட பண காசு வாங்கிருப்பாங்க, சீரத்தனத்தை எல்லாம் வாங்கிருப்பாங்க. இருந்தா கூட பக்கத்துல வந்து நம்மள கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க பணம் இல்ல அப்படின்னா. இதே அவங்க வந்து நம்மள ஒதுக்கி வைப்பாங்க. பணம் வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம கிட்ட பணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், பணம் வந்ததுனால நம்மள ஒதுக்கி வச்சுட்டான்னு அப்படியே பிளேட்டை மாத்திடுவாங்க. ஓ, நம்ம ஒதுக்கி வச்ச மாதிரி காட்டிடுவாங்க. அப்படியே பிளேட்டை மாத்திடுவாங்க. பணம் இல்லாததுனால நம்மள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. சரி நல்லதா போச்சு, சனியம் தொலைஞ்சது சொல்லக்கூடாது, தொலைஞ்சதுன்னு சொல்லி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறி வந்துட்டோம்ங்களா, அவள்கிட்ட பணம் காசு வந்துச்சு அதனால நம்மள ஒதுக்கி வச்சுட்டா, என் பிள்ளைகளை படிக்க வைக்கல, எனக்கு எதுவும் செய்யல, அப்படி மறுபடியும் அப்படியே பிளேட்டை திருப்பி குறை சொல்லிட்டேதான் இருப்பாங்க. மனுஷங்க மாற போறதே இல்ல. அது இந்த கலிகாலத்துல மனுஷங்க இப்படிதான் இருக்க போறாங்க. ஆனால் அதுக்கு என்னதான் தீர்வு? இப்ப வந்து குழந்தை காப்பாத்தும்னு நினைக்கிறாங்க, அதுவும் காப்பாற்ற மாட்டேங்குது, அதனாலே பிரச்சனை வருது. சொத்து காப்பாத்தும்னு நினைக்கிறாங்க, சொத்துனால உயிரே போகுது. இப்ப என்னதான் இதுக்கு தீர்வு? குழந்தைய பெத்துக்காம சொத்தையை சேர்க்காம இருக்கிறதுதான் தீர்வா? அதான் தீர்வு இல்லையா? ஏன்னா அது வந்து வேணா அது இருக்கிற வரைக்கும் துரத்திக்கிட்டே தான் இருக்கும்.
இல்லையா? அது குழந்தை இல்லாட்டினா கூட சொந்தக்காரங்க, இன்னும் கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து வாரிசு இல்லாத வீட்டுல வாடகைக்கு வந்து அந்த வீட்டு ஆட்டை போடலாம் நினைக்கிறாங்க. காசு இருக்கிற இடத்துல தப்பானவங்க தேடி வந்துடுறாங்க. அது நம்ம புண்ணிய கணக்கை பொறுத்தும் இருக்குது. என்னோட சொந்த ஊர்ல ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆச்சு. அவர் வந்து இந்த ஏழைகளுக்கு டெய்லி ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கோ தெரியல, டெய்லி சாப்பாடு போடுறாரு. சரி, நமக்குதான் குழந்தை இல்ல, அவருக்கு குழந்தை இல்ல, 21 வருஷம் ஆச்சு, இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பும் இல்ல. மனைவி இருக்காங்க. சரி, நமக்கு வீடு வாசல் இருக்கு, நம்மளால உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இந்த ஏழை எளியவங்க முதியவங்களுக்கு எல்லாம் போய் சாப்பாடு கொடுக்கலாம்னு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அத அவங்களோட கூட பிறந்தவங்க, அதாவது இந்த ரத்த சொந்தம், பற்று, நீங்க சொல்றீங்க அடிக்கடி பற்று வைக்க கூடாதுன்னு, உறவு மேல, அவங்க எல்லாம் அந்த சாப்பாடு போடாதீங்க, வச்சிருங்க, அந்த சொத்து எங்களுக்கு வேணுங்கிறத சொல்லாம வேற மாதிரி அட்டாக் பண்றாங்க. ஓ, இருக்கிறதெல்லாம் அழிச்சிடுறாரு. போது நாங்க பார்க்க மாட்டோம். ஓ, அவங்கள வந்து பார்க்க போறாங்க, நாங்க தானே பார்க்க போறோம் அப்படின்ட்டு. அதனால எங்களுக்கு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க பாக்குறோம் அப்படின்னு பயங்காட்டுறாங்க. இவரு எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு இதுல நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, கண்டிப்பா அவங்க பாப்பாங்களா? இந்த பண்ண புண்ணியமாவது தலை காக்கும். கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட். அந்த மாதிரி நிறைய பேர் பசங்களே சொத்தை எழுதி வச்சு அப்பா அம்மாவை துரத்துறதெல்லாம் பாக்குறோமே, எழுதி வச்ச உடனே. இன்னைக்கு கூட நியூஸ்ல அந்த மாதிரி வந்துச்சு. ஏன் துரத்துறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ராட்சச தன்மை சில பேருக்கு வந்துடுது. அது பிறவிலே தெரிஞ்சிருக்கும், திடீர்னு மாறி இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். பட் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம், குழந்தை தானே அப்படின்ட்டு விட்டுருவோம். அது பிற்காலத்துல தெரியும். ஃபுல்லாவே சொல்லாங்களே, விளையும் பயிர் முளையிலே தெரியும்ன்ற மாதிரி குழந்தையா பிறக்கும் போது அந்த ஆக்ரோஷ குணம் தெரியும். அந்த கௌரவர்கள்ல கூட பாத்தீங்கன்னா, அந்த அவன் பேர் என்ன, துரியோதனன், சின்ன வயசுலயே பீமனை கொலை பண்ண முயற்சி பண்ணுவான் குழந்தையா இருக்கும்போது. அது கடைசி வரைக்கும் தொடருது அப்படியே. அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்ன்ற மாதிரி அது மாற வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுக்குதான் பெஸ்ட் குழந்தை பெத்துக்காம இருக்குதான். ஏன்னா நமக்கு எது பிறக்கும்னு நமக்கு தெரியாது. நல்ல குழந்தை பிறக்கிறது ரொம்ப ரேரா இருக்குது இல்லையா? ஒரு சில சமயம் நல்ல குழந்தை கூட மாறிடுதுன்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். மாறிடுறாங்க. ஒரு சிலர் அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்தாலே மாறிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லவங்களா மாறுறவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களா மாறுறவங்களும் இருக்கிறாங்க. இதுல நல்லவங்களா மாறுறவங்களதான் இந்த உறவுகள் வெறுப்பாங்க, கெட்டவங்களா மாறினவங்கள தலையில வச்சு தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஏன்னா அவங்க மூலமா தானே காரியம் நடக்கும். அதுக்காக அவங்க வந்து டிராமா கரெக்டா பண்ணுவாங்க. கரெக்ட். நடிக்கிற டயத்துல நடிச்சுக்குவாங்க. இந்த நல்லவங்களால நடிக்கவே தெரியாது, அதனால மாட்டிக்கிறாங்க. சரி, இப்ப இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தா, இப்ப பசங்க ஓகே பெத்துக்காம இருக்கலாம், சம்பாதிக்கிறது அளவா சம்பாதிச்சுக்கலாம், மற்றதெல்லாம் வந்து தான தர்மம்னு பண்ணிக்கலாம், ஓகே, அது ஒரு சூப்பர் தீர்வு. உங்க ஊருக்கார் பண்றது வந்து உண்மையிலே கரெக்டான விஷயம். ஆனால் கேட்க மாட்டேங்குதா நான் பேசுறது? அண்ணா நானு ஹாலுக்கு வந்துடுறேன். சரி சரி சரி, ஓகே ஓகே, சரி ஓகே. அப்ப குழந்தைங்க மூலமா வர்ற பிரச்சனையை வந்து நம்மளால தடுக்க முடியும். குழந்தைங்க பெத்துக்காம இருக்கிறதன் மூலமாக, சொத்து சேர்க்காம இருக்கிறதன் மூலமாக தடுக்க முடியும். இருந்தாலும் அது தானம் புண்ணியம் பண்ணி நம்ம கிட்ட அளவுக்கு அதிகமா வச்சுக்கலனாலும் நம்மளை காப்பாத்திக்கலாம். ஆனால் அப்பா அம்மா மூலமா பிரச்சனை வந்தா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி இங்க அப்பாவே டார்ச்சர் பண்றாரு கூட இருந்துகிட்டு, அப்படிங்கிற அப்பாவையும் பார்த்திருக்கிறோம். அளவுக்கு மீறி சொத்து இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்படிலாம் இல்ல. அளவுக்கு மீறி சொத்து இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் நல்லா வச்சுக்கிறாங்க. ஆனா அது மாதிரி நிறைய, அது ஓகே எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்லல, சில இடங்கள்ல இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப அதிகமா சொத்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து
அம்மா அப்பாவை நல்ல தெய்வமாக கும்பிடுறாங்க, நல்லா வச்சுக்கிறாங்க. அந்த உண்மையிலே இதுல என்ன இதுன்னா, நல்ல பண்புகள் சொல்லி சொல்லி நல்ல ஒரு அன்பா சொல்லி சொல்லி வளர்க்கிற குழந்தைங்க எல்லாமே கடைசி வந்து தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கிறாங்க. கரெக்ட். அன்பு பண்பு தான் மெயின். ஆனா பண்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்களே. ஆக்சுவலா அவங்க சூப்பரா நடிப்பாங்க. ஒரிஜினலா பண்பா இருக்கிறவங்க கூட அப்படி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பண்பா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஏமாத்துறவங்க எல்லாமே அப்படித்தானே பண்றாங்க. ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு காமனான குணமா இருக்கும். நல்லவன் எல்லாம் அவங்க கிட்ட பிச்சை எடுக்கணும், அந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. எப்படி ஏமாத்துறவங்களுமே அதே மாதிரிதான் மகனுமே, மகன் மகள். அப்ப அத வந்து பெரும்பாலும் அப்பா அம்மா ஏமாந்துடுறாங்க, கெட்டவங்க கிட்டதான் ஏமாந்துருவாங்க. சோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பையன் அடிச்சு துரத்துறானா, அவங்க அப்பா வந்து சொல்றாரு அருவாள் எடுத்துட்டு எங்க அப்பா எங்க பண்ணிட்டு துரத்திட்டு இருக்கிறானா. ஆனா காமெடி என்னன்னா, அவருக்கு வந்து 2 வீடு. ஒரு பையன் சொன்னானா, நான் உன்னை கடைசி வரையும் பாத்துக்கிறேன்ப்பா, என் பேர்ல என் பங்கை எழுதி கொடுத்துடுன்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி கொடுத்தோன்னா போ வீட்டை விட்டுன்னு துரத்திட்டான். இப்ப இன்னொரு பையனுக்கு எழுதியே கொடுக்கல இப்ப வரைக்கும். அப்ப பாருங்களா, இவங்க யாரையும் நம்பி ஏமாறுறாங்க தெரியுது அவங்களுக்கு. ஏமாத்துறவங்க கிட்டதான் இவங்க ஏமாறுறாங்களே தவிர அவன் கம்முனே இருக்கிறான். ஆக்சுவலா அவனை இவங்க ஏமாத்துறாங்க. இவன் எழுதி கொடுக்கணும்னா 2 பேருக்கும் சமமா இல்ல எழுதி கொடுக்கணும். புரியுது உங்களுக்கு? பையன் துரத்துறான்ட்டு போய் இவரு கம்ப்ளைண்ட் பண்றாரு, ஓகே. இப்ப வரைக்கும் இன்னொரு பையனுக்கு எழுதி கொடுக்காமலே வச்சிருக்கிறாரு. அப்ப இவரு அந்த பையனுக்கு பண்ற துரோகம் தானே அது. ஒரு விதத்துல அதுக்கான தண்டனை தான் இன்னொரு பையன் மூலமா அடையிறாரு. இந்த துரோகத்தினாலதான் இவர் ஏமாந்து போனாரு. ஒரு பையனுக்கு, அதாவது ஒரு கண்ணுல வெண்ணைய வச்சுட்டு ஒரு கண்ணுல சும்மா வச்சாருல, அந்த பண்ணுன துரோகத்தினாலதான் இவர் ஏமாந்து போயிட்டாரு. இதேதான் ரேமண்ட்ஸ் முதலாளிக்கும் நடந்துச்சு. ரேமண்ட்ஸ் முதலாளியும் ஒரு பையனை விட்டுட்டு இன்னொரு பையன் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சாரு. பையன் வந்து துரத்திட்டான், நீ வீட்டை விட்டு வெளில போன்ட்டு. அவரு வாடகை கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டாரு. இப்ப பேசுறாரு கடவுள் கர்மான்ட்டு. எல்லாத்தையும் இழக்கும் போது நேர அப்ப கடவுள் கிட்டதான் நான் வந்தாகணும். அப்படி வந்துடுறாங்க. சரி, ஓகே சிஸ்டர், இது வந்து பையன். இப்ப அப்பாவே மோசமாக இருக்கிறாங்கன்னும் போது அதை எப்படி சமாளிக்க? ஏன்னா பையன் வந்து நம்ம பெத்துக்காம இருக்கலாம், நம்ம கண்ட்ரோல். ஆனா அப்பா நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம பிறக்கும் போதே அப்பா அம்மா இருக்கதானே போறாங்க, விதிதான். அதை எப்படி அணுகிறது? ஏன்னா அந்த மாதிரி அப்பா அம்மாக்கள் இருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு மட்டும் பாரபட்சம் பார்த்து இன்னொரு பையனுக்கு வந்து முன்னேறவே விடாம தான் சொல்றபடிதான் கேட்கணும். அந்த பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒன்னையெல்லாம் அதுக்கு லாக்கி இல்லை அப்படின்னு சொல்ற மட்டம் தட்டுற அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதுல அவன் நொடிஞ்சு போயிடுவான். உன்னை நம்பி எல்லாம் நாங்க முதலீடு எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றது. அல்லது இன்னொரு சகோதரனோட கம்பேர் பண்ணி டார்ச்சர் பண்றது. அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், இவனுக்கு வேற எதுலயோ இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, அவன் ஊதாரின்னு முடிவு பண்ணிட்டு அவனுக்கு எதுவுமே எழுதி எல்லாம் வைக்க மாட்டாங்க. நியாயமா அவனுக்கு கிடைக்க வேண்டியதை கூட கொடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டார்ச்சர் பண்றது, திடீர்னு ஒரு பையனோட சேர்ந்து இன்னொரு பையனை வீட்டை விட்டு துரத்துறது, இது எல்லாமே இப்ப பார்த்த உதாரணத்துல வந்துச்சு. ரேமண்ட்ஸ் முதலாளி இன்னைக்கு நியூஸ்ல வந்தது, நிறைய இடங்கள்ல நடக்குது. அப்ப அந்த மாதிரி பசங்க சில சமயம் கோபம் வந்து இப்ப அடிச்சா மாதிரி கூட அடிச்சு இருக்கலாம். அல்லது சிலர் மென்டலாவே ஆகி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் திடீர்னு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி, என்னடா அப்பாவே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி வந்து இந்த மாதிரி அப்பாதான் வாழ்க்கைன்னே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஊர் உலகமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து நீ கல்யாணம் பண்ணுன, சரி அப்பா சொல்றாருன்ட்டு பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போங்கன்னு அப்படியே டக்குன்னு பைத்தியம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. ஏன்னா அப்பாதான் உலகம்ட்டு அப்பா சொன்னாரு, கல்யாணம் பண்ணிச்சு, அவ்வளவுதான். டக்குன்னு வீட்டை விட்டு வெளில போன, எனக்கு பொண்ணே இல்லைன்ட்டார். இது வந்து எதனால நடக்குது? இதுக்கு இதை என்ன பண்ண முடியும்? ஏன்னா எப்பவுமே ஏமாறவன் நல்லவனாதான் இருப்பான், அது அப்பனா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. அப்ப இந்த மாதிரி விஷயத்தை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா அப்பா வந்து அந்த உறவு வந்து நம்மளால தவிர்க்கவே முடியாது, அப்பா அம்மா உறவு. அப்ப அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ நமக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்றது? ஆக்சுவலா அந்த துரோகம் எனக்கே நடந்திருக்கு. அது பிறந்து 3வது மாசத்துல
என்னைய பாட்டி வீட்டுல விட்டுட்டே போயிட்டாங்க போல இருக்குது. ஒரு என்ன ரீசன்லாம் எனக்கு கரெக்டா தெரியாது. பெண் குழந்தைன்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏஜ், எங்க அம்மா அப்பாவுக்கு ஏஜ் கம்மின்னு சொல்றாங்க. அதனால குழந்தைய வளர்க்க முடியலன்னு சொல்றாங்க. அப்புறம் உடனே இன்னொரு குழந்தை உண்டாயிட்டாங்க, அதனால வளர்க்க முடியலன்னு சொன்னாங்க. அப்புறம் அது ஆம்பளை பிள்ளையா போயிடுச்சு, அதனால ஆம்பளை பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்னைய கூப்பிட்டே போகல. கடைசி வரைக்கும் என்னை கூப்பிட்டே போகல அவங்க. நான் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். எனக்கு அவங்க பண்ணது துரோகம் தான். நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வரும், தூக்கம் வராது. இல்ல இது ஒரு விதமான துரோகம். சின்ன வயசுல இருந்தே நான் சொல்றது வந்து சமமாவே இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு திடீர்னு அந்த கல்யாண வயசு அதுக்கப்புறம் அப்படி மாறுறது. அதாவது அவங்களுக்குள்ள இப்படி ஒரு குணம் இருக்கிறதே தெரியல, திடீர்னு அப்பா அம்மா இப்படி பண்ண உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஒருத்தரோட ஒரு குழந்தையோட சேர்ந்துக்கிட்டு திடீர்னு அந்த குழந்தை ஏதோ ஒரு ஆதாயம் அவங்களுக்கு என்ன அவங்க மைண்ட்ல இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எதனால அப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு. கரெக்ட். கர்மா. இன்னொரு விஷயம் வந்து அம்மா அப்பா அப்படி அந்த மாதிரி சைக்கோவா ஒரு குழந்தைகிட்ட மட்டும் மாறுறது இவங்களுக்கு இருக்கிற கர்மா தானே. கர்மா தான். கரெக்ட். வேற எதுவுமே சொல்ல முடியாது இதுல. வேற எதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னதான் பண்ண போறோம். இப்ப என்னையுமே நான் வந்து பாட்டி வீட்டுல வளர்ந்தாலுமே ஏன் உன்னை விட்டதுல என்ன தப்புன்னு கேட்பாங்க இப்ப வரைக்கும். ஆமா, நான் அவங்க எல்லாம் நல்ல வசதியா இருந்தாங்க. நான் வந்து பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறவங்க வீட்டுலதான் இருந்தேன். அவங்க வந்து என்னமோ என்னையும் நல்லா பாத்துக்கிட்ட மாதிரி பேச்சுவாக்குல சொல்லுவாங்க. நாங்க கஷ்டம் தான் பட்டேன். அப்புறம் எனக்கெல்லாம் ஒண்ணும் அவங்க எல்லாம் எதுவும் சரியான செலவு பண்ணல, இன்னொரு செலவு பண்ண மாதிரி இப்ப நான் வசதியா இருக்கிறதுனால பேசுறாங்க. கணக்கு காட்டுவாங்க. கரெக்ட் தான் அது. இதுக்கு வந்து தீர்வு என்ன? தீர்வு நான் இப்ப என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் குழந்தைகளுக்கு டெய்லி நைட்டு தூங்கவே மாட்டேன், அழுதுட்டே தான் இருப்பேன். என்ன எனக்கு மட்டும் தாய் தகப்பன் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்குவேன். ஒரு பேனா வாங்கினா கூட அம்மா அப்பா பேரதான் எழுதி பார்ப்பேன். அந்த மாதிரி ரொம்ப அவங்க வேணும் வேணும்னு ரொம்ப இது பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நல்லாவே உங்களை வச்சுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி வேண்டாம்னு ஒதுங்கிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல எங்க வீட்டுக்காரெல்லாம் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி ஒரு கேன்வாஸ் எல்லாம் பண்ணி என்னைய சரி பண்ணாரு. இருந்தா கூட எனக்கு தூக்கம் வரல, நைட் ஆனா தூக்கம் வரல. ஆனா கூட அந்த பாதிப்பு இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்த அந்த பாதிப்பு. தூக்கம் வராது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பார்த்தாலும் இல்ல ஒரு தாய் குழந்தை அப்பா குழந்தை அதெல்லாம் பார்த்துட்டாலும் எனக்கு அழுக வந்துரும். எதுக்கு அதான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு பொறாமப்பட்டெல்லாம் அழ மாட்டேன். ஆனா எனக்கு இயற்கையா அழுகும். பொறாமையில நான் படவே மாட்டேன். எல்லா குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். இப்பெல்லாம் யாராவது என் கண்ணு முன்னாடி குழந்தை இந்த மாதிரி யார்ட்டையாவது விட்டாங்கன்னா நான் சண்டைக்கே போயிடும். நீ உன்னால வளர்க்கவே முடியலன்னா நீ ஏன் பெத்துக்கிறேன்னு சொல்லி சண்டைக்கு போயிடும். கரெக்ட். அதுதான் சரியான கேள்வி. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உன்னால வளர்க்க முடிஞ்சா பெத்துக்கோங்க, பழைய சொன்னாலும் போட்டு உங்க கூடயே வச்சுக்கோங்க, பெத்துக்காதீங்க, இல்லைன்னா கேஸ் கொடுப்பேன், போலீஸ்ல போய் சொல்லுங்க அப்படின்னு போய் சண்டை. சூப்பர் சூப்பர். ஆனா இது வந்து கண்ணை கலங்கிடுச்சு போல இருக்கு உங்களுக்கு சொல்லும்போது. சரி, ஆனா குழந்தை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பாத்துட்டே இருப்பேன். யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு சத்தம் போடுவேன். ஒழுங்கு மரியாதை அவங்க குழந்தைய கூட்டிட்டு போ அப்படின்னு சத்தம் போடுவேன். சரி, ஏன் அப்பா அம்மா வந்து திடீர்னு அப்படி மாறுறாங்க? அதாவது உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே மாறுறாங்க, ஓகே, அது கூட முதல்ல அதுக்கே உங்களுக்கு காரணம் தெரியாது தானே? ஏன்னா நமக்கே டவுட் வரும், நிஜமாலே இவங்க நம்மளதான் பெத்தாங்களா அது வந்துடும் இல்ல, ஒருவேளை நம்ம இவங்களுக்கு பிறக்காம இருந்திருப்போமோ அப்படின்னு. என்னன்னா ஏன் முன்னாடியே அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சுவாங்க, ரொம்ப இதா வளர்ப்பாங்க, நல்லா வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு இன்னொன்னு சொல்லிடுவாங்க, என்னைய வந்து நல்லா வளர்த்துட்டா நான் ஏங்கிடுவேன், அதனால நாங்க அவளை வந்து கூப்பிட மாட்டேங்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே என் கருத்து. அவ்வளவுதான். எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டேன். சரி, அந்த மாதிரி துரோகம் அப்பா அம்மா பண்ணும் பொழுது
சரி அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஆக்ரோஷமா போய் அவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி தடுக்கிறது? ஏன்னா அந்த நேரம் அந்த அளவுக்கு கோபம் வரும்ன்றது உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்க அடிக்காதீங்க. இந்த மாதிரி வளர்ந்த குழந்தைங்க பயந்த ஒரு சுபாவத்துலதான் இருப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. அது பொண்ணா இருக்கிறீங்க, நீங்க அப்படி சொல்றீங்க. பையனா இருந்தா? பொண்ணு ஜென்ரலா, பெண்கள் ஜென்ரலாவே வந்து அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டாங்க. பசங்களுக்கு அந்த உடம்பு தெம்பு இருக்கிறதுனால. ஆக்சுவலா எனக்கு இந்த கதையை பத்தி ஒரு டைரக்டர் என்கிட்ட பேசினாரு. நீங்க அவர் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குப்பா, கேளு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு அப்படின்னாரு. என்னோட ஃப்ரெண்ட் அவரு. அப்போ என் மேல ஒரு நம்பிக்கை, நான் வெளியில அந்த கதையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா அவர் என்னோட கதையுமே சொல்லிட்டு, அது என்னோட கதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பையன் வந்து அம்மாவை, அப்பாவை, தங்கச்சி எல்லாரையுமே கொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களை எல்லாம் துண்டு துண்டா வெட்டி கொல்றான். ஏன் கொல்றான் அப்படின்னா, அவனை ஆரம்பத்துல வந்து ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்க. அவன் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி தங்கச்சிய நல்லா அவளாமா மட்டும் கண்டிக்க மாட்டாங்களாம, ஏதோ கடமைக்கு கட்ட மாதிரி. அப்போ அந்த பையன் வந்து இந்த மாதிரி மாறி இந்த மாதிரி பண்றான், இந்த மாதிரி நான் ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப அந்த படம் கேன்சல் ஆயிடுச்சு, எடுக்கல. இந்த மாதிரி சொன்னாரு, எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அப்ப சொன்னேன், வேண்டாம், இந்த பையன் கொல்ற மாதிரி எடுக்காதீங்க, கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தாய் தகப்பன்னு வரும்போது கஷ்டத்தை ஃபுல்லா அனுபவிச்சுப்பாங்க, எதிர்த்து கொல்ல மாட்டாங்க. இல்ல அதான் நடக்குது, அதான் நடக்குது. ஆனா கொல்றாங்க அப்படின்னா அது பெண் பட்டு வரும்போது, கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவங்களுக்கும் ஒரு குடும்பம் வரும்போது வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, வெறுப்பு அதிகமாயிடுது, தாய் தகப்பன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனக்குன்னு ஒரு சொந்தம் வந்த பிறகு தாய் தகப்பன வெறுக்க ஆரம்பிப்பாங்களே தவிர கொல்ல மாட்டாங்க. ஆனா நடக்குதே சிஸ்டர், இந்த மாதிரி கொலையெல்லாம் நடக்கதானே செய்யுது, சொத்துக்காக அப்பாவை கொலை பண்றது. அடிச்சுதான் கொல்லல, இந்த பையன் அடிச்சா கொண்டிருக்கான். இல்ல இல்ல, அடிச்சுட்டு போயிட்டான் அவரு, இவன் அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு இறந்தாருன்னு நினைக்கிறேன். அவன் வந்து கொல்ல நோக்கத்துல எல்லாம் அடிக்கல, அந்த கோபத்தை வெளிப்படுத்துறான், கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். எந்த நான் பார்த்த வரைக்கும் மேக்சிமம் தாய் தகப்பன் கூட குழந்தைய கொண்டிருக்காங்க. கரெக்ட். அபிராமி வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பாவம் சொல்லக்கூடாது, இன்னொரு தொடர்புக்காக குழந்தைய விஷம் வச்சு கொன்னுச்சு. புருஷனுக்கும் விஷம் வச்சது பொழைச்சிட்டாரு. நிறைய பேர் அப்படி பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அனாதையா கதற கதற விட்டுருக்காங்க குழந்தைகளை. அதெல்லாம் நீதி இறக்கம் இல்லாம பண்ணிருக்காங்க. ஆனா அந்த குழந்தை அப்படி பண்ணாது, குழந்தை பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ரொம்ப அநீதி நடக்குதுன்ற எண்ணம் திரும்ப திரும்ப ஓடும்போது அந்த நிலைக்கு வருது குழந்தை. அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் பூமியில் பிறக்கையில, அது வளர்றது அன்னை வளர்க்கறது கிடையாது, அவங்களோட சூழ்நிலைகள் தான். அன்னையெல்லாம் வளர்க்கறது இல்ல, சரிதான், அவங்களோட சூழ்நிலை அடிபட்டு எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, ரொம்ப மோசமான தாய்க்கு நல்ல குழந்தை பிறக்கும். ஆனா ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, நல்ல தாய்க்கு மோசமான குழந்தையும் பிறகுது. கரெக்ட். ஆமா. ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாயை பார்த்துட்டு அவங்க குழந்தைய பொண்ணை வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல நான் உடன்படவே மாட்டேன். மாறும், கண்டிப்பா. மோசமான தாய்க்கு நல்ல குழந்தை, ஏஞ்சல் மாதிரி, தேவதை மாதிரி குழந்தை இருக்குது. அதுவும் பார்த்திருக்கிறேன், அதுவும் உண்மைதான். கரெக்ட். ரொம்ப ரொம்ப உண்மை. எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரி, எப்படிரா இவங்களுக்கு போய் இவ்வளவு நல்ல குழந்தை பிறந்திருக்குதுன்னு ஆச்சரியப்படுவாங்க. அது ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அவங்க நல்ல தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அது வந்து அன்னை வளர்ப்புனால கிடையாது. அன்னை ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, சுற்றுச்சூழ்நிலை ஒரு பக்கம் அடிக்குது, அதுல செதுக்குறதுதான். இந்த சிப்பி வந்து ஒரு கல்லை எந்த அளவு செதுக்குறாரோ
புளி வச்சு செதுக்குறாரோ அந்த அளவு அந்த சிற்பி வந்து அழகாகுது இல்ல. அந்த மாதிரி அடி வாங்கி அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வளர்ற குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான் நல்லா வளர்றாங்க. இந்த கஷ்டமும் படாம ஊதாரித்தனமா வளர்ற குழந்தைங்க தான் கஷ்டப்படுது. ஒரு வீடு வாசம் கூட வாங்க முடியாம கஷ்டப்படுது. இப்போ நீங்களே பாருங்க, ஒரு வீட்டுல வந்து நான் இப்ப சொல்றது ஒரு உண்மை சம்பவம். ஒரு அக்கா தங்கச்சி அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊதாரியா இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்க. அக்கா வந்து நல்ல பொறுப்பான பொண்ணு. அக்கா வந்து என்னன்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு படிக்கணும், நான் ஒரு நல்ல போஸ்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிருக்குது. உடனே இந்த அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, அக்கா கிட்ட ஒரு வார்த்தையும் கூட கேட்காம தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லிருக்குதான், நான் வந்து எனக்கு நான் படிக்கணும், நான் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, உண்மைதான். பட் ஆனாலும் அந்த அக்கா கிட்ட சொல்லணுமா வேண்டாமா, எப்ப நீ வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்கட்டுமா அப்படின்னு அவங்க கேட்கணுமா வேண்டாமா? கேட்கல. ஏன்னா அவங்க பொண்ணுங்கிறதுனால நம்ம சமுதாயத்துல பொண்ணு எப்படி வளர்ந்துருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கூச்ச உணர்வு, ஒரு தயக்க உணர்வு, வாயை திறந்து சொல்ல முடியாத ஒரு உணர்வெல்லாம். அப்போ திடீர்னு மாப்பிள்ளைங்க வந்ததும் இந்த பொண்ணு நினைச்சிருக்குது, பெரிய பொண்ணு நினைச்சிருக்குது, நமக்குதான் பொண்ணு பாக்குறாங்க இருக்குது, சொல்லலை நினைச்ச உடனே கடைசி பார்த்தா தங்கச்சி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. தங்கச்சி வந்து ஒரு ஊதாரி, ஒரு செலவாளி, ரொம்ப வீட்டுல வந்து செலவுள்ள தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. வேறாம பொண்ணு தங்கச்சிக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த பொறுப்பான பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவே மறந்துட்டாங்க பேரண்ட்ஸ். அந்த பிள்ளையும் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு நிறைய பரீட்சையெல்லாம் எழுதிச்சு. அப்புறம் கடைசி கவர்மெண்ட் வேலையும் வாங்கிருச்சு. கவர்மெண்ட் மாப்பிள்ளையே பார்த்து அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு பெரிய பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து வர வருமானத்தை ஃபுல்லா வாங்கிட்டு. அதுதான் ஏன் இப்படி பேரண்ட்ஸ் நடந்துக்கிறாங்க. அப்போ அந்த ஊதாரி பிள்ளைக்கு சீக்கிரமா எல்லாமே நல்லது பண்றாங்க. இந்த பொறுப்பான பிள்ளைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கறது இல்ல. கடைசி அந்த பொறுப்பான பொண்ணு, அந்த பெரிய பொண்ணுதான் இப்ப நல்லா இருக்குது. ஊதாரி பொண்ணு ஒரு வீடு வாசல் வாங்காம ஒரு மாதிரியாதான் இருக்கு. எதனால அப்பா அம்மா இப்படி திடீர்னு மாறுறாங்க? நம்ம கர்மா, அவங்க கர்மா நம்ம கர்மா. நாம அவங்களுக்கு போன ஜென்மத்துல இந்த மாதிரி பண்ணி திடீர்னு எப்படி மனம் இப்படி மாறுதுன்ற. அது வரைக்கும் நல்லாதான் வளர்த்துருக்காங்க, சமமாதான் வளர்த்துருக்காங்க. திடீர்னு ஒரு வயசுல அவங்களுடைய புத்தி ஏன் இப்படி யோசிக்குது? ஏன் மாறுது அப்படின்னா, இந்த பொண்ணு பொறுப்பான பொண்ணு, இந்த பொண்ணு நம்மள கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தும், அவங்களுடைய சுயநலம், கடைசி வரைக்கும் சாப்பாடு போடும், சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சுயநலம். நீங்க சொல்றதுதான் சுயநலம் தான் பண்ணுது இந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் இல்லையா? சூப்பர். இன்னொன்னு வந்து காரணமே இல்லாம கூட இப்ப உங்க விஷயத்துல இருக்கும் போதெல்லாம் காரணமே இல்லை. ஏன்னா குழந்தையிலே ஒரு குழந்தைய மட்டும் ஒதுக்குறதுக்கு சுயநலம்னு கூட சொல்ல முடியாது. குழந்தைய பார்க்கும்போது என்ன தெரிய போகுது இல்ல, அது என்ன காரணம்னு நம்மளால அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல இல்ல, அந்த அப்பா அம்மாவுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்ட்டு. அவங்களுக்கு ஒண்ணு ரெண்டு தெரியும், நமக்கு ஒண்ணு ரெண்டு தெரியும், சொல்ல முடியாத காரணங்களா இருக்கணும். இல்ல இப்பவும் அவங்க நியாயப்படுத்த தானே செய்யறாங்க, நான் கரெக்டா தான் பண்ணேன்ட்டு. அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து அது நியாயமாவே படுது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சரி, இப்ப இந்த மாதிரி அப்பா அம்மா துரோகம் பண்ணும்போது அந்த குழந்தை என்ன பண்ணணும்? அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? அதான முக்கியமான விஷயம். ஏன்னா நல்ல குழந்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாது, கோர்ட்டுக்கு போகாது, எதுவுமே பண்ணாது. ஃப்ராடா இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நல்ல குழந்தை என்னதான் ஆனா நல்ல குழந்தைக்கு வந்து கோபம் வந்தா கொலை பண்ணிடும். ஏன்னா அதுக்கு அது அந்த நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியாது, அதுலதான் இப்படி பண்ணுது. ஏன்னா அப்ப
அதனால அதோடைய வாழ்க்கையும் அழியுது, இல்ல சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையும் அழியுது, அதோடைய வாழ்க்கையும் அழியுது. ஸோ அப்ப இதெல்லாம் நடக்கிற ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த குழந்தைக்கான அட்வைஸ் என்ன? இந்த மாதிரி உனக்கு நடந்தால் நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும் ஒரு உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தாயாக? இப்ப அவங்க வந்து அந்த குழந்தைங்க வந்து எதிர்த்து கேட்க கூட முடியாது. அம்மா அப்பா கிட்ட ஏன் என்னைய வளர்க்கல அப்படின்னு கேட்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இல்ல யாரோ ஒருத்தர் வந்து தடங்கல் பண்ணுவாங்க, நம்ம கேட்க விடாத அளவுக்கு பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சின்ன வயசுலயே உங்களோட ஞானம் அதையும் ஒத்துக்குவேன், அந்த ஞானம் வந்து கிடைக்கணும். நம்ம கர்ம வினை தான் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும். நாம புரிய வச்சிருக்கிறேன் நிறைய குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி இடத்துல சொல்லுவாங்க, அந்த பேஸ்புக்ல இருக்கும்போது யாரு பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக நான் எழுதுவேன். அப்ப வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களோட கதை சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எங்க அப்பனோட கர்மாதான்ப்பா, போன ஜென்மத்துல பண்ணிருக்கிற, சரி அவங்கள மன்னிச்சு விட்டுரு. இல்ல அப்படின்னா உனக்கு மன்னிக்கவே முடியல அப்படின்னா அவங்கள மறக்க ட்ரை பண்ண, நினைக்காத அவங்கள. அதுதான் முடியல, அதுதான் வந்துகிட்டே இருக்குமே தானாவே நான் ஸ்டாப்பா. அதான பிரச்சனையே. அதுலதான் நிறைய பேர் மென்டல் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்கள யோசிக்காத, அவங்கள நினைக்காத, அவங்கள நினைக்காத அளவுக்கு மோட்டிவேஷனல். அதாவது இப்போ ரீசெண்டா நிறைய மோட்டிவேஷனல் வேர்டு வந்து எப்படின்னா, நம்மள பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்காதவங்களையா நம்ம நினைச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வேர்ட் எல்லாம் வரும், தத்துவங்கள்லாம் வரும். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க, அப்பப்ப பாத்துக்க. வேண்டாம், உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் செய்யு. உன் குழந்தைகளை பாரு, நீ வந்து உன்னைய நம்பி உன் குழந்தைங்க இருக்காங்க, உன் குழந்தைகளை மட்டும் சிந்தி, உனக்கு அடுத்து டெவலப்மெண்ட் அறிவு அதை பத்தி சிந்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அது அவங்களால ஒரு விதத்துல பார்த்தா வெளிநாட்டு கலாச்சாரம் சூப்பர் கலாச்சாரம். 18 வயசு ஆயிடுச்சுனாலே குழந்தை வெளில போகணும், அதான் அங்க ரூல்ஸ். ஏன்னா அவங்க டக்குன்னு வேற கல்யாணம் பண்ணி போவாங்க, நிறைய கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லையா அவங்க எல்லாம். அதனால அதுக்கு குழந்தை தடையா இருக்காது. அதுவும் 18 வயசு வரைக்கும் வளர்க்கணும்னு ரூல்ஸ். அதுக்கப்புறம் அந்த குழந்தையே போயிடும் வெளியில. அப்ப கூடவே இருக்கும்போதுதான் இந்த அட்டாச்மெண்ட் அதிகமாகி தன்னுடைய வீடு இந்த மாதிரி என்னெல்லாம் அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்களாம். அவங்களும் பெருசா சொத்து வச்சிருக்க மாட்டாங்களாம். அது ஒரு சூப்பரானது. ஆனா அவங்க சொத்து வச்சிருக்க மாட்டாங்க, பட் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிடுவாங்க, நல்ல ஒரு சுத்தமான இடத்துல இருப்பாங்க, நல்ல கிளீனா இருப்பாங்க, நல்ல வாழ்ற தன்மை அவங்களோட வேற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி கிடையாது, எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் கஞ்சத்தனமா தான் இருக்கும். ஒரு கதை இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு தாத்தா வந்து வெத்தலை வாங்கி வச்சிருப்பாராமா. அதுல வந்து ஒரு வெத்தலை ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒரு வெத்தலை வாடின வெத்தலையா இருக்கும். சரி இப்போதைக்கு வாடின வெத்தலையை போட்டுடலாம், இது ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு, இதை நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடின வெத்தலையே போடுவாராமா. ஆக்சுவலா அந்த தாத்தாவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெத்தலை தான் பிடிக்கும். ஆனா இது வேஸ்டா போகுதுன்ட்டு பெரும்பாலும் பெண்கள் வந்து காய்கறி தக்காளி எல்லாம் அப்படித்தானே யூஸ் பண்ணுவாங்க. மறுநாள் அந்த வெத்தலை வந்து வாடிடும். புது வெத்தலை வாங்கினோம்னா இதே மாதிரி வாடின வெத்தலை தான் கடைசி வரைக்கும் வாடின வெத்தலை தான் சாப்பிட்டு இருக்காரு. கடைசி அவர் இறந்த பிறகு ஒருத்தர் இருந்துட்டு இந்த தாத்தாவுக்கு வந்து வெத்தலைதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷான வெத்தலை எடுத்து வாயில வைக்க போனாங்களாமா. டக்குன்னு அவன் பேரை வந்து சொன்னானாமா, எங்க தாத்தாவுக்கு வாடின வெத்தலைதான் பிடிக்கும், வாடின வெத்தலைதான் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான வெத்தலை தூரம் போட்டு வாடின வெத்தலையை தூக்கி வாயில வச்சானாமா. அந்த மாதிரி வாழ்க்கைதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாடினது, வதங்கினது, பூசினது, சிந்தினது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும் போது அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வந்து வெளியில விட மாட்டோம். ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, வெளியில விட மாட்டாங்க, அவங்க சுதந்திரமா விட மாட்டாங்க. இந்த 2 குழந்தை இருக்காது, 2 பொம்பளை பிள்ளை இருக்காது, யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, நீதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த சுமையெல்லாம் உங்க பையன் மேல, மூத்ததா பிறந்த பிள்ளை மேல சுமத்திடுவாங்க.
விட மாட்டாங்க. அவங்க ரெக்கைய உடைச்சு விட்டுருவாங்க, பறக்க விட மாட்டாங்க. 18 வயசுல பறக்க விட மாட்டாங்க, உடைச்சிருவாங்க. இந்திய கலாச்சாரமே ஒரு பிரச்சனைக்குரிய கலாச்சாரமா இருக்கு. இந்த பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி கொலையெல்லாம் நடக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. வெளிநாடுகள்ல இந்த பிரச்சனை இல்லை. 18 வயசானவனே அவன் சொந்த காலில் போயிடுவாங்க, டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்க இறந்து அந்த தாத்தா மூலமா வர சொத்து, அது இறந்த பிறகுதான் அந்த சொத்தை பத்தி யோசிப்பாங்க. அதுவும் இருந்தால், அதுவுமே பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா அவன் நிறைய பேருக்கு குழந்தை கொடுத்துருப்பான். ஸோ அவங்கெல்லாம் ஸோ அதனால அதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இங்க இது ஒண்ணு, அதுவும் நம்ம கையில கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வீட்டை விட்டு துரத்துறாங்கன்றதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி அதை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. சொன்ன மாதிரி ஒருத்தர் மென்டல் ஆயிடுவாங்க, ஒருத்தர் கொலை பண்ணுவாங்க, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்குவாங்க. 3 நடக்கும். ஆக்சுவலா இந்த அப்பாவே தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்றாங்க, விஷம் சாப்பிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதுவும் உண்மையா இருக்கலாம், நமக்கு தெரியல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இப்ப மூர்க்கனான மகன் இருந்தால் அப்பா என்ன பண்றது, சைக்கோவான அப்பா அல்லது அம்மா இருந்தா குழந்தை என்ன பண்றது? இதுக்கான தீர்வு பைபிள்ல ஒரு கதை இருக்குது. ரொம்ப 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 பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அது என்ன கதை அப்படின்னா, சவுல் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கு. ஆக்சுவலா அவன் ராஜான்றதோட அந்த பைபிள்ல முதல் ராஜா அவன் தான். அது வரைக்கும் ராஜாவே இருக்க மாட்டாங்க. அவன் சும்மா ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல இருப்பான். கழுதை தொலைஞ்சிருச்சுன்னு தேடுறதுக்காக பக்கத்து ஊருக்கு போவான். அங்க இருக்கிற தீர்க்கதரிசி மூலமா கடவுள் என்ன சொல்றாரு, அவன் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, அவனை பிடிச்சி வைன்றார். கழுதை தேட போனவன் ராஜாவாயிடும். அவன் இல்ல நானும் இதுக்கு தகுதி இல்லைன்ட்டு ஓடி ஓடி போவான். அவனை வலுக்கட்டாயமா பிடிச்சி ராஜா சீட்ல உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அந்த பதவி மேல உள்ள பற்று ஒரு டைமுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு கெட்ட ஆத்மா வரும். அந்த ஆத்மாவை ஓட்டுறதுக்காக ஏதோ ஒரு இசைக்கருவி வாசிக்கிற ஒரு சின்ன பையன் தாவீதுன்ட்டு அவன் வந்தோடனே அவனுக்கு உடம்பு சரியாகும், அவனை பிடிக்கும். இது இல்லாம ஒரு பெரிய இந்த நாட்டுக்காரங்களுக்கும் இன்னொரு நாட்டுக்காரங்களுக்கும் சண்டை வரும்போது அதுல ரொம்ப ராட்சசனா இருக்கிற ஒருத்தனை இந்த தாவீது உண்டிக்கோலாலே அடிச்சு சாவடிப்பான். அது இன்னும் ஆச்சரியமாயிடும். ஏன்னா இந்த படையே பயப்படும் அவனை கண்டு, அந்த ராட்சசனை கண்டு. அவனும் ஒரு சின்ன பையன் அடிச்சுட்டான்னு உடனே இந்த தாவீதை ரொம்ப பிடிச்சிடும் சவுல் ராஜாவுக்கு. ஸோ கூடவே தன் மகன் மாதிரி வளர்ப்பாரு. தன் மகனுக்கும் அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க. இப்படியே வரும்போது ஒரு டைம் சண்டைக்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்க. இவன் தான் நிறைய பேரை சாகடிக்கிறான். அப்ப அந்த பெண்கள் எல்லாம் பாராட்டும் போது, அவன் சண்டை முடிச்சுட்டு வரும்போது அவனை பாராட்டி ஆடல் பாடல் நடக்கும்போது என்ன பாடுறாங்க அப்படின்னா, 1000 பேரை கொன்றவன் சவுல், 10,000 பேரை கொன்றவன் தாவீதுன்றாங்க. இப்ப இவ்வளவு நேரம் இவனுக்கு பிடித்த அந்த தாவீது இந்த வார்த்தையை கேட்ட உடனே கோபம் வந்துடுது. நான் வெறும் 1000 பேரை தான் கொண்டு இருக்கிறேன் ராஜா, இந்த தாவீது 10,000 பேரை கொண்டு இருக்கிறானா அப்படின்றத அவன் மைண்டுக்குள்ள ஓடி ஓடி, அப்ப இவன் பெரிய ஆளாயிட்டான், அப்ப என்னுடைய ராஜ்யம் போயிடும், இவனை விட்டா நம்மள காலி பண்ணிடுவான் அப்படின்ற எண்ணம் அவனை அழிக்கணும்ட்டு அவனை கொலை பண்றதுக்கு பல தடவை முயற்சி பண்ணுவான். இத்தனைக்கும் ஒரு தடவை கூட அவனுக்கு விசுவாசமா தான் இருப்பான் தாவீது. ஆனா கண்டுபிடிச்சிருவான் இந்த மாதிரி கொலை பண்ண வரான்னு உடனே அவன் போய் ஒளிஞ்சுக்குவான். அவங்க பையனை கூப்பிட்டு சொல்லுவான், இந்த மாதிரி உங்க அப்பா என்ன கொலை பண்றாரு, நான் என்ன பண்ணேன், அவருக்கு எதிரா ஏதாவது ஒரு பொல்லாத காரியம் பண்ணியிருக்கிறேன்னா அப்படிங்கப்ப அவங்க பையன் கேட்கும்போது கூட ஏன்பா அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான் போது, இல்ல அவன் சாகதான் செய்யணும், இல்லாட்டினா ராஜ்யம் உனக்கே வராதுடா அப்படின்னு சொல்லுவாரு. சரின்ட்டு ஃப்ரெண்டு போய் அவங்க கிட்ட சொல்லி, ஆமா நீ சொன்னது ரைட்டு தான், எங்க அப்பா அவனை கொல்ல நினைக்கிறாரு, ஆனா நீதான் ராஜா, அவ எனக்கு தெரியும், கடவுள் உன் கூடவே இருக்கட்டும்ட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுது போயிடுவாங்க. இப்ப என்னன்னா, இவன் ஒளிஞ்சிட்டே வாழறான். ராஜாவுக்கு இவனை பிடிக்கணும்ட்டு ஒரு படை அமைச்சு இவன் எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கானோ பின்னாடியே போவான் கொலை பண்றதுக்கு. எப்படியோ மயிரிழையில தப்பிப்பான். ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை சுத்தி வளைச்சிடுவாங்க. வளைச்ச உடனே பார்த்தா இவனுடைய நாட்டை எதிரி நாட்டுக்காரங்க பிடிக்க வராங்கன்னு செய்தி வந்துடும். அப்ப விட்டுட்டு போயிடும். சோ அது கடவுள் காப்பாத்துறத பாருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஏன்னா இந்த தாவீது எதிரி நாட்டையே கலங்கடிச்சவன். சவுலை கொல்றதுக்கு இவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் புரியுது உங்களுக்கு? இவன் கொலை பண்ணணும்னு நினைச்சா ஈஸியா கொலை பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவனுக்கு திறமை இருக்குது. ஆனா இவன் ஓடிதான் ஒளியிறான் ஒவ்வொரு தடவையும்.
இதே விஷயம் மகாபாரதத்திலும் இருக்குது, நான் அதுக்கும் வரேன். அப்ப என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இதே மாதிரி துரத்திட்டு வரும்போது ஒரு தடவை ஒரு இடத்துல குகையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சு சுத்தி வளைச்சு இந்த சவுல் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டாளிகளோட வந்து அவனை கொன்னுடணும் அப்படின்ட்டு நைட்டு வந்து தூங்குறாங்க, கும்பலா தூங்குறாங்க. அவன் பக்கத்துல ஈட்டி இருக்கு, குடிக்கிற தண்ணி அந்த கோப்பை இருக்குது, சுத்தி மக்கள் படுத்துட்டு இருக்கிறாங்க. நடுவுல சவுல் ராஜா இருக்கிறார், தூங்குறார், எல்லாம் தூங்குறாங்க. அப்ப வா நம்ம போலான்ட்டு ஒரு ஃப்ரெண்டை மட்டும் கூட்டிட்டு தாவீது போவான். போய் நடுவுல போய் அது வரைக்கும் நல்லா அசந்து தூங்குவாங்க. போய் அந்த ஈட்டியை எடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், குத்து, கடவுள் இப்ப உனக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, அவனுக்கு கொலை பண்ணு அப்படின்னு. அப்ப தாவீது சொல்றான், கொலை பண்ணக்கூடாது, ஏன்னா கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் அவன், அவனை கொலை பண்றது எவ்வளவு பெரிய பாவம், கொலை பண்ணக்கூடாது, ஈட்டியும் சொம்ப மட்டும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து தாவீது கத்துறான். இவன் இந்த சவுலுடைய படை தளபதியை பார்த்து கூப்பிடுறான், யாரா நீன்னு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிற, உன்னை நம்பி ராஜா வந்திருக்கிறான், அவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம நீ அசந்து தூங்கி இருக்கிற அப்படின்ட்டு இவன் கேட்பான். நீ யாரா இதை கேட்கணும் போது, பாரு நீ வேணா நான் சொல்றது பொய்னா அவர் பக்கத்துல இருந்த ஈட்டியும் அந்த சொம்பு தண்ணி வச்சிருந்தாரு, அந்த சொம்பும் எங்கன்னு தேடி பாருன்னு. எல்லாம் தேடி பார்ப்பாங்க, இருக்காது. அப்ப வந்து சவுலு கேட்டுவான், நீ தாவீது தானே? ஆமா. அவன் சொல்லுவான், நான் வந்து உங்களை என்ன பண்ண, எதுவுமே உங்களுக்கு எதிராக பண்ணது இல்லையே, உங்க நன்மைக்கு தானே பண்ண, ஏன் என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு தெல்லு பூச்சிக்கு சமம். அது ஏதோ ஒரு பூச்சி பிள்ளை இருக்குது, ஏதோ ஒரு சின்ன பூச்சியை போய் அற்பமான என்ன போய் கொல்றதுக்கு நீ என்னது அது? புள்ள பூச்சியா? தெல்லு பூச்சினா? சரி சரி சரி. அத என்ன கொலை பண்றது, என்ன கொலை பண்றதுக்காக எதுக்கு இப்படி வரீங்க? கடவுள் வந்து உங்களை வந்து என் கையில ஒப்பு கொடுத்தார், ஆனாலும் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை கொல்லக்கூடாது அப்படின்னு நான் தடுத்தேன் என் கூட இருந்தவங்களை அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அவன் போயிடுவான். சவுலு போயிடுவான், நீ கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ தான் ராஜாவன்ட்டு அவன் போயிடுவான். ஆனாலும் மறுபடியும் துரத்துவான். அதாவது அந்த நேரம் மட்டும் அவனுடைய மனசு இலகும், அப்புறம் மறுபடியும் அந்த வெறி வரும். இப்ப எதிரிகள் சந்திச்சாங்கன்னா அந்த நேரம் சரி இவ்வளவு நல்லவனா இருக்கிறானேன்னு மனசு இலகும், போன உடனே மறுபடியும் அந்த பொறாம வரும் இல்லையா? இதேதான் அங்க நடக்குது. மறுபடியும் துரத்துவான், மறுபடியும் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஒரு டைம் என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இடத்துல குகையில ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப அவனுடைய அந்த அந்த இயேசுநாதர்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் தானே அந்த நாட்டுக்காரங்க போட்டிருப்பாங்க. அதுல வந்து தொங்கல்ன்ட்டு ஒண்ணு இருக்கும், அந்த ஜிப்பாவுக்கு கீழே வந்து அப்படியே முஸ்லிம்ஸ் ட்ரெஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே நீட்டு நீட்டு நீட்டா ஒரு டிசைன். அதை வந்து கட் பண்ணிட்டு எட்ட வந்துருவாங்க. பக்கத்திலே இருந்து இவங்க நினைச்சா கொலை பண்ணலாம், அப்பவும் கொலை பண்ணலான்னும் போது இல்ல, கடவுளால் அபிஷேகம் பண்ணவன நம்ம கொலை பண்ணக்கூடாதுன்ட்டு அதை வச்சுட்டு சவுல ஏஞ்சி போகும்பொழுது அப்படியே ராஜாவே அப்படின்னு காலில் விழுந்து, நான் எதுக்கு என்ன கொலை பண்றதுக்காக இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணேன், பாருங்க கடவுள் உங்களை வந்து என் கையில ஒப்பு கொடுத்தார், இங்க பாருங்க உங்க தொங்கல் என் கையில இருக்கு, இதை அறுத்தேன், இதை அறுக்க தெரிந்த எனக்கு உங்களை கொல்ல தெரியாதா, ஆனா நான் அப்படி செய்ய துணிய மாட்டேன், ஏன் உங்களுக்கு என் மேல கோபம் அப்படின்னோடனே என்னை மன்னிச்சிடு, நீ என்னை விட பெரிய நீதிமானா இருக்கிற அப்படின்ட்டு போயிடுவான். மறுபடியும் இதே மாதிரியே தான் அவனுக்கு குணம் வரும், மறுபடியும் ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். அப்ப என்ன சொல்லுவான்னா, அவர் வந்து கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவராக வயதாகி இறந்தாலோ அல்லது எதிரினால இறந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்தாலோ தவிர என் கையினால் அவரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி எதிரிகள் படை வந்து அவர் இறந்துடுவார், எதிரிகள் கொன்னுடுவாங்க. ஆக்சுவலா எதிரியோட இவன் சேர்ந்துடுவான், இதுதான் பெரிய ஆச்சரியம், எதிரிக்கிட்டே இவன் சேர்ந்துருவான். சேர்ந்த பிறகு ஏன்னா இவன் தான் துரத்திட்டே வரானே, எங்கதான் போறது, அப்ப எதிரி நாட்டுல தானே அடைக்கலம் போகணும்,
போயிடுவான். போன பிறகு இவங்க வந்து அந்த சவுல அந்த நாட்டை கூட சண்டை போடணும்னு பெலிஸ்தர்கள் அவங்க பேரு, அதுதான் இப்ப பாலஸ்தீன் இருக்குல்ல, அதுதான் பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை தான் அதுல அப்படி காட்டியிருப்பாங்க. அப்ப பெலிஸ்தர்களோட தான் இவன் இருப்பான். இப்ப பெலிஸ்தர்களோட இவன் போய் ஒவ்வொரு சண்டைக்கும் போய் பெலிஸ்தர்களுக்கு ஆதரவா பண்ணுவான். அப்ப இஸ்ரேல் நாட்டு மக்களோட சண்டை போடுறதுக்கும் இவனை கூட்டு போகும்போது மத்தவங்களுக்குள்ளும் சந்தேகம் வந்துடும். இவன் அந்த நாட்டுக்காரன், அந்த ராஜா கூட இருந்தவன், இவனை போய் நீ எப்படி எடுத்துட்டு வர, திடீர்னு இவன் மன மாதிரி நம்மளை போட்டு தள்ள மாட்டானான்ட்டு. உடனே ராஜா சொல்லுவாரு, என் கூட இருக்கிற வரைக்கும் அவன் அப்படி இருந்தது இல்லை. அவன்கிட்டே சொல்லுவாரு தாவீது கிட்டே, நீ அந்த மாதிரி ஒரு தவறான காரியத்தையும் நான் பார்க்கல நீ பண்ணி, இருந்தாலும் கூட இருக்கிறவங்க அப்படி நினைக்கிறாங்க, அதனால நீ தயவு செய்து போயிடு, அதாவது பெலிஸ்தா அவங்க நாட்டுக்கே வீட்டுக்கே போயிடு, இந்த சண்டைக்கு வர வேண்டான்றாங்க. அப்ப இங்க போகும்போது இங்க வேற ஒரு சண்டை வரும், அதை சண்டை போடும், அது வேற கதை. அந்த நேரத்துல என்ன ஆயிடுது, இவங்க போகும்போது எல்லாரையும் வளைச்சி அந்த சவுலையும் கொண்டுடுவாங்க, சவுளுடைய மகன்களையும் கொண்டுடுவாங்க. ஆனா இவன் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கொலை பண்ணிருப்பானா? கொலை பண்ண மாட்டான். ஏன்னா மறுபடியும் இதே விஷயத்தான் சொல்லிட்டு இருப்பான். இன்னொன்னு அவனுடைய பையன் வேற, இவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற, அவன்கிட்டயும் சத்தியம் பண்ண, அவன் வந்து சத்தியம் வாங்கியிருப்பான், நீ நாளைக்கு ராஜாவ, ஆனா என்னுடைய சந்ததி அழிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவான். இதையும் பண்ணியிருப்பான். சப்போஸ் இவன் போயிருந்தாலும் இவன் வந்து ஒன்னும் பண்ணிருக்க மாட்டான். மேபி அதுவே பெரிய வீக்னஸா கூட ஆயிருக்கலாம். அப்ப கடவுள் வந்து இவனை அந்த இடத்துல இருந்து பிரிக்கிறாரு பாருங்க. இதுல வந்து கடவுளுடைய விளையாட்டு இருக்கு, அதுதான் விஷயம். அவன் அநியாயத்தின் உச்சத்துக்கு போறான் சவுலு, அப்ப அவனுக்கான தண்டனை கிடைக்குது. ஆனா அவன் யாருக்கு அநியாயம் பண்ணாங்களோ அவனை எதிர்க்கல, கொலை பண்ணல, அந்த எண்ணமே வைக்கல, அவன் பாட்டுக்கு விலகி ஓடுறான். சோ அததான் நம்ம இன்னைக்கு பைபிள் இதுல போட்டிருப்போம், உங்கள் எதிரியை பார்த்து விலகி ஓடுங்கள், கடவுள் பார்த்து கொள்வார். இதுதான் இங்க விஷயம். இங்க எதிரி எல்லாம் கூடவே இருக்கிறாங்க. அங்க எப்படி சவுல் கூடவே இருந்தானோ, இத்தனைக்கும் சவுளுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பான் தாவீதுக்கு. அப்படின்னா என்ன, மருமகனை கொலை பண்றான், ஆக்சுவலா கொலை பண்ணணும்ன்றதுக்காகவே கல்யாணம் பண்ணி வைப்பான். அப்பதானே கூடவே இருப்பான். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, இல்ல ராஜாவோட பொண்ணெல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னா, அப்புறம் என்ன சொல்லுவான், இன்னொரு பொண்ணுக்கு இவனை பிடிக்கும், சின்ன பொண்ணுக்கு. அப்ப என்ன சொல்லுவான், இவ கல்யாணம் பண்ணா நான் வந்து பெலிஸ்தர் கூட போய் சண்டை போடுவேன் அப்படின்னு அவன் காது பட பேசுங்க. என்ன, பெலிஸ்தர் கூட சண்டை போடுறது இவனுக்கு பிடிக்கும், அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு பண்ணிக்குவான். அப்ப இது ஆக்சுவலா ஒரு கேரளாக்காரங்க தான் எடுக்கிறாங்க அந்த பைபிள் கிளாஸ். அப்ப நான் அவர்கிட்ட இதை கேட்டேன், இது எப்படி தன்னுடைய மகள் இல்ல விதவையாவா, எப்படி அப்பா இப்படி பண்ணுவான்ட்டு. அதுக்கு அவங்க ஒரு பழமொழி சொன்னாங்க, நம்ம ஊர்ல எல்லாம் அது கேள்விப்படாத பழமொழி. அது என்னன்னா, மாமியார் நினைப்பாலாம், என் பையன் இறந்தாலும் பரவாயில்ல, என் மருமக தாலி எடுத்து நிக்கிறத நான் பாக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இது? அப்படியா? இருக்கா? ஐயா அப்படியா? இல்ல இந்த மாதிரி பேச்சு வழக்கு இருக்கா நம்ம ஊர்ல எல்லாம்? இந்த மாதிரி பேச்சு வழக்கு இருக்கா தமிழ்ல? இருக்குதா? சரி சரி. செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி எடுக்கணும். ஓ பா, நான் வெறி இல்லையா? சோ அதனாலதான் அவங்க பண்ணாங்க அப்படின்னாங்க. மருமக கஷ்டப்படுறத பாக்கணும். அதுக்கு என் பையனே செத்தாலும் பரவாயில்ல, அனாதையா நடுத்தருல நிக்கிறத பாக்கணும், அதுக்கு மகன் செத்தாலும் பரவாயில்ல. பா எப்படி இருக்குது இல்ல? அதுதான். அப்ப இதுக்கு என்ன தீர்வுனா, இதுதான் தீர்வு. இந்த மாதிரி அப்பா இப்படி பண்றாங்க, மகன் இப்படி பண்றான்னும் பொழுது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நெருக்கமான ஒரு வீட்டுல அவங்க பையன் இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு நைட் ஆச்சுன்னா பயங்கர கெட்ட வார்த்தையில திட்டுவானா, அதெல்லாம் பண்ணி ஒரு நடுக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் சொத்து அவருக்கு தானே போகுது, நீங்க பிரிச்சு கொடுத்துடுங்களான்னு, அவன் கொன்னுடுவான் அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, அவங்க சேர்த்து வச்ச சொத்து தான் உங்களுக்கு இப்ப தண்டனையே கொடுக்குது. சொத்து இல்லைன்னா விட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல, இல்ல கொடுத்தா வித்துருவான், வித்துட்டு போறான், பாதியா பிரிச்சு அது அவர் கொடுக்க மனசு வரல. இதுவும் இருக்குது. பாதியா பிரிச்சு கொடுத்துட்டு இவரு பாதி காசை எடுத்துட்டு அதை வித்துட்டு வர காசை பாதியை கொடுத்துட்டு இவரு வாடகை எங்கேயாவது இருக்கலாம்ல, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. நீங்க சொல்ற கதையில சொத்து பிரச்சனையா இருக்குது. சகுனி என்ன பண்ணாரு, அதே தானே பண்ணாரு.
சகுனி வந்து அந்த குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக தானே தன்னோட சகோதரிய வந்து திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த குடும்பத்தையே அழிச்சதுக்காக தானே. அக்கா விதவையானாலும் பரவாயில்ல, சொத்து கிடையாதே. அங்க வந்து பீஸ்மர் இருந்த கோபத்துல பீஸ்மர் வந்து அது என்ன கதைன்னா, அந்த அம்மாவுக்கு 2 தாரம் இருக்கும், அது ஒரு பெரிய கதையா போகும். பட் இங்க என்ன சொல்றேன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, அப்பா அம்மாவுக்கும் அந்த சொத்து மேல பற்று இருக்குது. அதுதான் பிரச்சனையே. இங்க பிரச்சனையே பற்றுதான் பிரச்சனை. அதை விட மனசு வராததுக்கு தான் தண்டனை. இது தண்டனை வேற எதுக்குமே கிடையாது. ஆனால் இந்த தாவீது ஏற்கனவே கடவுளால அபிஷேகம் பண்ணியாச்சு, அடுத்த ராஜா நீ தான் கன்ஃபார்ம் சொல்லியாச்சு, நினைத்திருந்தால் எப்ப வேணாலும் வெட்டலாம். அந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் நீதி தவற மாட்டேன், அதுக்கு பதிலா நான் ஓடி ஒளிஞ்சுக்கிறேன். கஷ்டம்தான் சாப்பாடு, ஆனா சாப்பாடு எல்லாம் கடவுள் எப்படியோ கொடுத்துடுறாரு. ஒருத்தவனுக்கு வந்து உதவி பண்ணிருப்பான், அவன்கிட்ட போய் கேட்டது போடா இது மாதிரி நிறைய பேர் வரணுங்க, அவனால யாருன்னே தெரியாதுன்றான். அப்ப கோபம் வந்து அவனை கொலை பண்ண போவான். அதுக்குள்ள அவன் பொண்டாட்டி வந்து காலில் விழுந்து மன்னிச்சிடுங்க, அவன் பைத்தியம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பாடு கொடுப்பான். அப்ப நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கடவுளுடைய வழியை நீ அமைதியா போன்றதுதான். துஷ்டனை கண்ட தூர விலகுன்றது கடவுளுடைய ஞானம். நீ விட்டுட்டு போ, அது யாரா வேணாலும் இருக்கட்டும். அதுக்காக அததானே சொல்லுவோம் நம்ம அடிக்கடி, அமைதிக்காக நீ எதை வேணாலும் இழக்க தயாராகு, ஆனா எதுக்காகவும் அமைதி இழக்காது. ஏன்னா அமைதி இழந்து நீ என்ன வாழ போற? இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன அந்த சகோதரர், அவருடைய ஆயுள் குறைஞ்சிட்டு இருக்குது. பையன் தினம் தினம் திட்ட அவருக்கு அப்படியே பதற்றமாக, இது ஒரு ஸ்லோ பாய்சன் தானே. இது எல்லா வியாதியும் வந்துடுச்சு உடம்புல. நல்லா ஆரோக்கியமா இருந்த மனுஷன் இப்ப அந்த பையனுக்குள்ள என்ன இருக்குதோ நமக்கு தெரியாது. நல்லா தண்ணி அடிப்பாப்புல, இப்படிதான் டெய்லியும் பேசிட்டு, ஆனா மத்தவங்க கிட்ட நல்லா பேசுவாரு. இங்க இப்படி நடக்குது. அத வந்து நம்ம எதனால இப்படி நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அது கர்மான்னு ஒண்ணு சொல்லிக்கலாம். ஆனால் நமக்கு நேரம் சரியில்லை இல்ல, நம்ம செய்த பாவம் தான். வெளிநாடுகள்ல வந்து அவங்க எல்லாருமே எப்பவுமே அந்த அமைதியை தேடி தனியா இருந்து அந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வீக்லி 1 டைமோ மந்த்லி 1 டைமோ எல்லாரும் கூடி சேர்ந்து ஒற்றுமையா சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம நாட்டுல எப்படி அப்படின்னா, தினமும் ஒற்றுமையா இருந்து போட்டுட்டு நிம்மதி இல்லாம ஒரு உயிரை வேற பண்ணிட்டு போயிடுற. கரெக்ட். அது அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் சொத்து மேல ஆசை வச்சாங்கன்னா அத்தனை பேருக்கும் விஷம் கொடுத்து பொண்ணுங்களே கொலை பண்றாங்களே, மருமகளே. இப்ப மகனுங்களுக்கு இருக்கிற ஆசையை விட மருமகளுங்களுக்கு தான் அதிக ஆசையா இருக்குது. சோ அதுதான் அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியே பண்ணி பாருங்க, வேணா ஒரு ரிசர்ச்சே பண்ணி பாருங்க. ஓவரா ஒற்றுமையா இருக்கிற வீட்டுல ஒண்ணு யாரோ கணவனோ மனைவியோ குழந்தையோ யாரோ ஒரு ஆள் இறந்துருக்குறாங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப தரித்திரியமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா அந்த தனியா இருக்கிறவங்க ஓரளவுக்கு நிம்மதியாதான் இருக்கிறாங்க. கண்டிப்பா நிம்மதியா தான் இருக்கிறாங்க. கரெக்ட். இந்த பித்துப்பிடுங்கள் இல்லைனாலே நிம்மதியா தானே இருப்பாங்க. என்ன மனசுக்கு நமக்குன்னு ஒருத்தர் இல்லையேன்ட்டு ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். அது இருக்கலாம், அவ்வளவுதான். நிம்மதியா இருக்கும். எப்பவோ ஒரு கவலைன்னு கூட சொல்ல முடியாது, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலாம். அது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் எப்படியா இருந்தாலும் அவன் பாத்துக்க போறாங்க. அங்க மட்டும் நல்லா இருந்துட்டாலே போதும். இது மாதிரி இந்த மாதிரி விட்டுட்டு வந்தாலே அக்கம் பக்கத்துல நல்லாதான் இருப்பாங்க. ஏன்னா வேற வழி இல்லைல்ல. அதுதான் இப்ப இந்த மாதிரி விஷயத்துல வந்து நமக்கு யாருனால பிரச்சனை வந்தாலும், அது வந்து அப்பா அம்மா மூலமா வந்தாலும் சரி, கூட பிறந்தவங்க மூலம் வந்தாலும் சரி, குழந்தைங்க மூலமா வந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்குற இடத்துல வந்தாலும் சரி, முட்டி மோதிக்கிட்டு இருந்தா நாம தோத்துடுவோம். விட்டு விலகிட்டா அவங்க பண்ற தப்புக்கு தண்டனை கிடைச்சிடும். அது நம்ம கையில கிடையாது. சட்டத்தை கையில நீங்க எடுக்காதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்றார் கடவுள். நம்ம பட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டோம்னா அவன் குணம் மாறினா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா மாறவே மாட்டான்னும் போது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை.
அது நடந்தே தீரும். ஆனால் நம்ம செய்த பாவத்துக்காக தான் அங்க வந்து சிக்கி இருக்கிறோம். அது நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்ப கோர்ட்டுக்கே ஒரு விஷயத்துக்கு போனா கன்ஃபார்மா நம்ம ஜெயிப்போம்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய கேஸ் எல்லாம் கூட மாறிடுது இல்ல டக்கு டக்குன்ட்டு. ஏன்னா அது கடைசியா அல்டிமேட்டா பார்த்தா பாவ புண்ணிய கணக்கை வச்சுதான் அங்கேயே வரும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க விட்டுட்டு போகும் பொழுது பாவத்தையும் சேர்த்து அழிச்சிட்டு போறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? பல ஜென்மத்து பாவத்தை இந்த ஒரு சொத்தை விடுறதுனால அழியுதுன்னா இது எவ்வளவு பெரிய நல்லது இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம கஷ்டப்பட்டு அதுதான் கர்ம யோகான்றது. நீங்க அந்த செய்யற காரியமும் அந்த காரியத்தினால வர பணமும் அந்த பணத்தினால கட்டுற வீடு அல்லது நிலத்தை என்னதுன்னு புடிச்சுக்கிறீங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு அதுல இருந்து பிரிக்கும் பொழுது வர்ற வழிதான் உங்களுக்கு தண்டனை. அது உறவுகளால் தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்க மரணத்திலே அந்த வழி வரும். மரணத்திலே ஐயோ இதெல்லாம் இருக்குதே விட்டுட்டு போயிடுவேனே, அதுவும் ஒரு ஏழை வீட்டுல போய் பிறக்கிறாங்கன்னா அதுவும் தெரிஞ்சிடும், எங்க போய் பிறக்கிறோன்னு தெரிஞ்சிடும். அப்ப கர்ப்பத்துல இதையே நினைச்சிட்டு இருக்கும், ஐயோ அதை விட்டு வந்தனே. அதுல வேற இவங்க பயந்துட்டு சொத்தையும் எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. அந்த ஒரு யார் மேலேயாவது பற்றும் இருக்கும்ல, நம்ம கண்ட்ரோல்லே இருக்கணும்ட்டு சொல்லாமலே வந்திருப்பாங்க. அது இந்த குற்ற மனப்பான்மை வேற இருக்கும். நீங்க சொல்றது இப்ப நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன் அப்படின்னா அந்த வீட்டு மேல எனக்கு ஒரு பற்று இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு நேர்மையான ஒரு பற்று. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் வந்து உழைச்சு அந்த வீடை கட்டியிருக்கிறேன், அது ஒரு நேர்மையான பற்று. இன்னொருத்த நினைக்கிறான் இந்த அம்மா செத்து போச்சுன்னா இதுக்கு வாரிசு இல்லைன்னா அந்த சொத்தை நமக்கு பண்றாதா? கரெக்ட். அது என்ன மாதிரியான பற்று? அந்த பற்று எதுக்கு தெரியுமா? இது வந்து ஆக்சுவலா யாரோ ஒரு சிஸ்டரோ பிரதரோ கேட்டிருந்தாங்க, ஏன் கெட்டவர்களை படைக்கிறார் கடவுள் அப்படின்ட்டு. படைக்கிறது இல்ல, கெட்டவர்களா இவங்க மாறிடுறாங்க. ஆனா அதுவும் நாடகத்தில் நல்லதே. ஏன்னா பற்றே பாவம் தான். அதுல நல்ல பற்று கெட்ட பற்றுன்னு கிடையாது, பற்றே பாவம் தான். குழந்தை மேல பற்று வச்சா அந்த குழந்தை மூலமா தான் தண்டனை கிடைக்கும். சொத்து மேல பற்று வச்சா சொத்து மூலமா தான் தண்டனை கிடைக்கும். ஏன்னா அந்த பற்றை விடணும். ஆரம்பத்துல இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது பற்றே இல்லாம இருந்தோம், தங்க மாட மாளிகையில இருந்தோம், ஆனா பற்றே இருக்காது. அதனாலதான் அங்க ஆனந்தமா இருந்துமே தவிர தங்க மாட மாளிகையினால ஆனந்தமா இல்லை. அங்க இருந்தாலும் அழகாக தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக தான் இருந்தாங்க, சந்தோஷத்தை தான் கொடுத்தாங்க. ஆனாலும் அதுல மயங்கினதுனால நமக்கு சந்தோஷம் வரல. நான் ஆத்மான்ற உணர்வுல இருப்போம். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது அப்படின்ற உணர்வுலையும் மற்றவர்களையும் ஆத்மான் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை எப்ப நம்ம இழக்கிறோம்னா 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கிறோம். அப்ப உடம்பு மேல பற்று வருது. அப்ப இந்த உடலை பிறந்த குடும்பத்தினர் மீது பற்று வருது. அப்புறம் அந்த ஜாதி மதம் இனம் சம்பாதிக்கிற பொருள் புகழ் எல்லாத்தின் மீதும் பற்று வருது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இதை எல்லாத்தையும் ஒரு நாள் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விட்டு போய் தானே ஆகணும். அப்ப அதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கிட்ட இருந்து அபகரிக்க வரான் இல்லையா, உண்மையிலே அவன் நல்லது பண்றான். ஏன்னா கடைசி நேரத்துல மொத்தமா விட்டுட்டு நம்ம பதறதுக்கு பதிலா இவனே அதுக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றான். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் நடக்குது. அந்த பற்று இருக்கிறதுனால ரஜினி வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு, பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிற அப்பா அம்மா முட்டாளு, தான் சம்பாதிக்கிற காசை தானே செலவு பண்றவன் தான் புத்திசாலி. அதுக்கு காரணம் என்னன்னா அதனாலயே பிரச்சனை வரும். எப்படி நீங்க என்னதான் கரெக்டா 2 குழந்தைக்கு பிரிச்சு கொடுத்தா கூட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல மனஸ்தாபம் வரும். பாரு அந்த குழந்தைய மட்டும் பாத்துக்கிட்டா, ஏன் குழந்தைய வளர்க்கல, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நம்ம சைடு, ஆனா அதை பார்க்க மாட்டோம். அந்த நேரம் முதல் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஏழையா இருந்திருக்கலாம், அடுத்த பொண்ணு வளர்ந்து வர்றதுக்குள்ள நம்ம பணக்காரர் ஆகிருக்கலாம். அப்ப நம்ம தான் தூணு கூட பண்ணலாம். அப்ப அவங்க மனசுக்குள்ள உடனே பாரு நான் எனக்கு அது பண்ணல, இப்ப திருப்தியே படுத்த முடியாது மனிதர்களை இல்லையா? அது ஓட்டப்பானு வாங்க இல்லையா, அந்த மாதிரி. நான் நேர்லயே பாத்துருக்கிறேன். அதாவது அம்மா அப்பா இல்லாம ஒரு அண்ணன் தம்பி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அக்காவுக்கு 10 பவுன் நகையும் தங்கச்சிக்கு 20 பவுன் நகையும் போடும் போது அக்காவுக்கு 40-50 வயசு ஆன பிறகு சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. நீ தங்கச்சிக்கு போன் போட்டேல்ல, எனக்கு அதை போடுது. ஆனா இந்த அந்த உழைச்சதுல தம்பி அந்த தம்பி அதையாவது செஞ்சுட்டாங்கன்னு ஒரு நன்றி விசுவாசமே கிடையாது.
இதுவாவது பரவாயில்ல, அக்கா தங்கச்சிக்கு தான் நீங்க சொல்றீங்க. அக்கா பொண்ணுங்களுக்கு பண்ண அளவுக்கு தங்கச்சி பொண்ணுங்களுக்கு பண்ணலையே. அதாவது என்னது, பேரம்பேத்தி, அப்படி ஒரு ஃபைட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. கலியுகத்துல என்னன்னா பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து நிப்பாங்க, உட்காருனா உட்காருனாங்க, அந்த அளவு சொல் பேச்சு கேக்குறவங்க இருந்தா கேட்டு அந்த தம்பிய வாழவே விட மாட்டாங்க. அதனாலதான் இந்த இந்தியாவுக்கு ஆண்களா பிறக்கிறதே பாருங்க. அதனாலதான் இல்ல, இந்தியாவுல வந்து இப்பதான் இப்படி ஆயிடுச்சு சுயநலமா. இதுக்கு முன்னாடில 40 வயசு ஆயிடுச்சுனாலே குருமார்களை தேடி போயிடுவாங்க, ஆண்கள் சாமியாரா போயிடுவாங்க. அப்படி இருந்துச்சு ஒரு டைம். இப்ப எத்தனை வயசானாலும் போக மாட்டாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையே. 40 வயசுல போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. குடுக்க மனசு வர மாட்டேங்குது. பாருங்க, ரஜினிகாந்த் இந்த வயசுல நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க, விட மனசு வர மாட்டேங்குது. கேட்டா ஆன்மீகவாதின்னு வேற சொல்லிக்கிறாரு. கடைசி வரைக்கும் அது வராது. அதுதான் இங்க விஷயமே. அப்ப குடுத்துட்டு போனவனுக்கு பிரச்சனை கிடையாது, புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையா? நீங்க அதான் கடவுள் சொல்றாரு, நீ ஏன் ஒரு கிளைய புடிச்சிட்டு, ஒரு காக்கா கிளைய புடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்குதுன்னா அதுதான் விடணும். கிளையா புடிச்சிக்குது அவங்கள. அது மாதிரி சொத்து உங்களை பிடிக்கல, நீங்க தான் அதை புடிச்சுக்கிறீங்க இல்லையா? சோ அதை விட்டுருங்க, மைண்ட ரிலாக்ஸா வைங்க. ஆமா, வைரமுத்து எழுதியிருக்காரு, நாஸ்திகர் எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டை. மந்தான் கடைசியில ஜெயிக்குதுன்ட்டு. அது மெயினா வந்து இந்த பற்று பண்ற வேலை. சோ இதுல குறிப்பாக வந்து பாருங்களா, எதையும் இழக்க துணிகிறது தான் இந்த தாவீதோட கதை. இதனாலே அவன் கடைசியில ராஜாவாகிறான். அதாவது எதையும் இழக்க துணிபவனைத்தான் கடவுள் ராஜா ஆக்குறார், பணக்காரன் ஆக்குறார். எப்ப அதை நீங்க பிடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நம்ம கிட்ட இருந்து எல்லாமே அபகரிக்கப்படும். இதுதான் இயற்கையின் விதி. நீங்க பாருங்களா, எல்லா இடத்துலயும் இந்த குழந்தைங்க துரோகம் பண்றதுல எந்த குழந்தைய ரொம்ப அப்பா அம்மாவுக்கு பிடிக்குதோ அந்த குழந்தை தான் துரோகம் பண்ணும். இன்னொரு குழந்தைய கண்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. எந்த குழந்தை ஊட்டி வளர்த்துருப்பாங்களோ அந்த குழந்தை தான் உதைக்கும். சோ அந்த பற்றுனாலேயே அது வர்றது. ஏன்னா பற்றுனால இவங்க தவறா முடிவு எடுக்கிறாங்களே, அதுக்கு அந்த தண்டனை கொடுக்கணும்ல. அப்ப நீ பண்ணது எந்த உணர்வுனால நீ தப்பு பண்ணியோ அந்த உணர்வு நீ வெறுத்து போகணும். அதுக்காக தான் இது நடக்குது. இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதே மாதிரி நல்ல பற்று வைக்கிற குழந்தை இறந்துடும். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். கணவன் இறக்கிறது, நிறைய விஷயங்கள். அதுக்காக தான் கடவுள் பக்தி செஞ்சதுடைய காரணமே அதுதான். எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் கொடுக்கறது கடவுள் தான் அப்படின்னு அவரோட மட்டும் புத்தியை இணைக்கும் பொழுது உண்மையிலே இங்க எது ஆனாலும் நீங்க கவலையும் பட மாட்டீங்க, அதுவும் ஆகாது. நீங்க போய் கடவுள் கிட்ட இவங்களை நல்லா வைங்கன்னே சொல்ல தேவையில்லை. ஏன்னா எனக்கு நீ மட்டும்தான் பொழுது மற்றவங்களை பத்தி நீங்க கவலையே படலையே. அப்ப ஏதோ ஒரு டைம்ல எல்லாத்தையும் நம்ம இழந்துதானே ஆகணும். படிப்படியா இழப்போம் இல்லையா? ஆரோக்கியம் போகும், நபர்கள் பழகிற விதம், நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணம் வரும். ஆனா இது இப்படிதான் இருக்கும், கலியுகம் இப்படிதான் இருக்கும். ஏமாறுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், அனைத்தையும் இழக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இறைவனை தவிர எதையுமே புத்தியில நான் விட போறது இல்லை அப்படின்னு நாம இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஸ்லைட்டா பற்று இருக்கும், அது வலியை கொடுக்கும். அதுவும் இல்லாம நீங்க எரிக்கணும். அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, உடம்புன்றதே மறந்துடு, சொர்க்கத்துல நீ அப்படிதான் இருந்த, அப்படி இருந்ததுனாலதான் உனக்கு சொர்க்கத்தை நான் பரிசா கொடுத்தேன்ற. இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஆக கலியுகத்தின் கடைசி 100 வருடம் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு வந்து ஆத்மான்னு உணர்ந்துடு, உடல் இருக்கிறதே மறந்துடு, செத்துட்டேன்னு நினைச்சுக்கோன்ற. எனக்கு உடம்பே கிடையாது, அப்புறம் ஏது உறவுகள் சொத்து எதுவுமே கிடையாது. நான் ஆத்மா, என்னுடைய தந்தை சிவபரமாத்மா, சொர்க்கம் வரப்போகுது. அதுக்கு தகுதி என்ன? காமம்னா என்னன்னு தெரியக்கூடாது, கோபம்னா என்னன்னு தெரியக்கூடாது, பற்றுனா என்னன்னு தெரியக்கூடாது, பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியக்கூடாது. ஆனா கலியுகத்துல இது தூண்டக்கூடிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தான் பெரிய ஆளுன்ற மாதிரியே ஒரு மாயை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனா மயங்காமல் நான் சொல்வதை மட்டும் கேள், என்னை மட்டும் நினைவு செய். குடும்பத்துல இருந்துகிட்டே நினைவு செய்யும் போதுதான், ஏன்னா எல்லாம் இருக்கும்போது அதன் மீது பற்று இல்லாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். எதுவுமே இல்லை நிஜமாவே போது எனக்கு பற்று இல்லைன்னா என்ன கணக்கு இது இல்ல? சன்னியாசி சாமியார் காட்டுல போய் நான் பற்ற விட்டுட்டேன்னா அவர்கிட்ட உண்மையிலே அங்க எதுவும் கிடையாது. எல்லாம் இருக்கும்போது புத்தியில எதுவுமே என்னது இல்லைன்னு வாழறதான பெரிய விஷயம். அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, நான் விருந்தாளியா இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. இது என்னது இல்லை, இது கடவுளோட. இது கடவுள் எஜமானன்,
நான் வேலைக்காரன், அவரு ஏதோ சாப்பாடு போடுறாரு. என் உழைப்புனால என் திறமைனால நான் சம்பாதிச்சதா நினைச்சா அதுவே உனக்கு ஆப்பாயிடும். ஏன்னா அந்த திறமை உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தானே. இல்லையா? அம்பானி அவ்வளவு பெரிய பணக்காரர் கோமால படுத்தாரு இல்ல, திறமையா காப்பாத்திச்சு இல்ல. சோ அதனால நான் என் இது கிடையவே கிடையாதுன்னு இருந்தா, நான் கோபுரத்தில் இருந்தாலும் நிம்மதியா தான் இருப்பேன், நடு வீதியில இருந்தாலும் நிம்மதியா தான் இருப்பேன். அந்த மனநிலை இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா கடைசியில இப்ப பாருங்க, பாலஸ்தீனத்துல புல்லு சாப்பிடுறாங்க மனிதர்கள். கடவுள் ஏற்கனவே முரளியில சொல்லி இருக்கிறாரு, கரிமீன் இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, கடைசியில வெறும் புல்ல சாப்பிடுவாங்க மனிதர்கள். நாங்க இப்ப பாலஸ்தீன்ல ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலயும் இது வந்துடும். இந்த இப்பவே வேலையை விட்டெல்லாம் தூக்குறாங்க. இன்னமும் சூரிய புயல் வருதான், வரலன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகாதுன்றாங்க. இன்டர்நெட்டை வச்சுதான் எல்லா வேலையுமே நடக்குது. ஏடிஎம் மிஷினே வேலை செய்யாது, பேங்க்ல இருந்தே காசு எடுக்க முடியாது. என்ன ஆகும் மனித நிலைமை? கோடீஸ்வரனா இருந்தாலும் அவ்வளவுதான், நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடவுளே சொல்லியிருக்காரு, கடைசியில நீங்க எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் ஒண்ணுமே அதுக்கு வேல்யூ இருக்காதுன்ட்டு. கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு சொம்பு தண்ணி கிடைக்காதுன்றார். இந்த நிலைமையெல்லாம் வரும். இதெல்லாம் கடவுள் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு டைம்ல இல்ல, இப்ப நடக்க போகுது. நம்ம காலத்துல சில வருடத்தில் திடீர்னு நடக்கும். இப்பவே இறைவனுடைய நினைவு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு உன் மனதை தேத்திக்கிட்டே இரு, என் கூட கடவுள் இருக்கிறார். கடவுளே கூட இருக்கும்போது என்னை யார் என்ன பண்ண முடியும் இல்லையா? செவ்வானத்தில் நட்சத்திரமா இருக்க, நானும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். அப்படியே ஒளியாக இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த சக்தியை கொடுக்கிறது மட்டும்தான் எங்க வேலை அப்படிங்கிற ஒரு நினைவுல மட்டும் இருக்க இருக்க, அதுவும் இல்லாம சொர்க்கத்தில் தேவதையா ஆக போறேன், நாராயணன் ஆக போறேன். ஏன்னா சொர்க்கத்தில் முதல் ராஜாராணி வந்து லக்ஷ்மி நாராயணன். அப்படி நான் தான் இருந்தேன், நான் தான் ஆக போறேன்ற அந்த போதையை வளர்த்துக்க அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு பசிக்காதுன்றாரு கடைசியில. இப்ப நல்லா வியாபாரம் பண்றவங்களுக்கு பசிக்காது தெரியுமா? நல்ல ஒரு லாபத்தை பார்க்கும்போது பசியே எடுக்காது அந்த சந்தோஷத்துல. அந்த மாதிரி சந்தோஷம், ஏன்னா சொர்க்கமே உங்களுக்கு கிடைக்குது. நான் அந்த மாதிரி ஒரு 10 வருஷமா பசி கிடையாது, தண்ணி தாகம் கிடையாது. அந்த பிசினஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு இது ஆகும். அதுதான். சோ அதே மாதிரி இது மிகப்பெரிய பிசினஸ். ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்க பேருக்கு வருது. அடுத்த 2500 வருடத்திற்கான சொத்து உங்ககிட்ட இருந்து யாரும் அபகரிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, இது சூக்ஷ்மமா உங்க ஆத்மால எடுத்துட்டு போறீங்க இல்லையா? இப்ப எதன் மீதும் பற்று இல்லாம இருக்கிறதுக்கு சிவபரமாத்மாவை தவிர எதுவுமே புத்தியில இருக்கக்கூடாது. அப்படின்னாலே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போயிடும். அப்படி நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய அப்பா அம்மா துரோகம் பண்ணாலும் கலியுகத்துல அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு இருப்பீங்க. குழந்தை துரோகம் பண்ண சொல்லுங்க சிஸ்டர். ஒரு கதை நான் குழந்தையா இருக்கும்போது படிச்ச கதை, சிறுவர் மலர்ல படிச்சேன். ஒருத்தர் வந்து தன்னோட பூர்வீக சொத்து ஒரு இடம், விவசாய நிலத்தை வித்துருவாரு. அப்ப இன்னொருத்தர் அதை வாங்கி அதை ரெடி பண்ணும் போது குழி தோண்டையில புதையல் கிடைக்கும். அப்போ இந்த வாங்கினவன் என்ன சொல்லுவான்னா, இது உன்னோட பூர்வீக இடம். அந்த வித்தவனை கூப்பிட்டு, இது உன்னோட பூர்வீக இடம், இந்த இதுல இருக்கிற புதையல் வந்து உன்னோட முன்னோர்களோட புதையல், அதனால இந்த நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வாங்கினவன் சொல்றான். வித்தவன் என்ன சொல்றான், நான் நேற்றே உனக்கு வித்துட்டேன், அதனால இனிமேல் அதுல கிடைக்கிற அத்தனையும் உனக்கு தான் சொந்தம், அது எனக்கு தேவையில்லை. என்னோட முன்னோர்களோட இதா இருந்தா கூட எனக்கு அதுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் உனக்கு வித்தாச்சு, இனிமே அந்த நிலத்துல கிடைக்கிற எல்லா லாபமும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, அப்போ ஊர் மக்கள் வந்து நாளைக்கு ராஜாவை கூப்பிட்டு தீர்ப்பு சொல்லிக்கலாம், நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க, 2 பேருமே வச்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா வர சொல்லியாச்சு. மறுநாள் வர சொல்லி மறுநாள் வந்து கலிகாலம் பிறக்குது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ராஜாவே எனக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாரு. ராஜா என்ன சொல்றாரு, வாங்கினவங்க பரவாயில்ல, நீ வித்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, மண்ணுக்கு அடியில இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எடுத்துட்டு போயிருக்கோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ நம்ம தேவையில்லாம சண்டை போட்டோமோ, அதை நம்மளே வச்சிருந்துக்கலாமோ நீ வாங்கினவன் நினைக்கிறான், கொடுக்கவே நம்ம வாங்கி இருந்திருக்கலாமே நீ நினைக்கிறான். இந்த கலியுகம் வந்து இந்த 3 மனிதர்களையும் எப்படி மாத்துதுன்னு பாருங்க. இது கலியுகம். இப்ப நாம போக போறது சத்தியுகம்.
அந்த சத்தியுகத்துக்கான குணம் தான் எதன் மீதும் ஆசை இல்லாதது. இப்ப நீங்க எதன் மீதும் ஆசை இல்லாம பற்று இல்லாம இருக்கிறது அனைத்தையும் அடைய போறீங்க. அதுக்காக தான் அது நடக்குது. ஆசை இல்லைன்னா தானா அது உங்களை தேடி வரும். இப்ப அவ்வளவும் எனக்கு வரப்போகுது அப்படின்ற அந்த போதையில இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து போறது உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. ஏன்னா இப்ப நீங்க எந்த அளவுக்கு புடிச்சு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அங்க இழப்பீங்க, அதிகமா இழப்பீங்க, கோடி மடங்கு இழப்பீங்க. இப்ப எந்த அளவுக்கு எதுவுமே இணையதில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேமிப்பாகும். கூடவே இறைவனுடைய நினைவுலே இருக்கணும். இங்க மெயின் சாரம் அதுதான். உங்களை ஆத்மானவன் வந்து சிவபரமாத்மாவை செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெயின் விஷயம். இத வந்து இந்த சவுலுடைய வாழ்க்கை அதுல தாவீது கையாண்ட விதம். ஏன்னா இதுல பாருங்களா, கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை நான் கொல்லக்கூடாது. அப்ப நான் இன்னாருக்கு பிறக்கணும்ன்றதும் கடவுள் நிச்சயிக்கப்பட்டது தானே. அப்ப அவரை நான் கொல்லலாமா, அடிக்கலாமா? அவர் தப்பே பண்ணட்டும், சவுல் தப்பு தானே பண்றான், கொலை தானே பண்றான். கொலை பண்ணவே அப்பா அம்மா வகை தேடினாலும் அவங்கள விட்டு நீ போ. ஏன்னா அந்த அந்த நிலைமைக்கு வரும்போது ஒரு விதத்துல உனக்கு சுதந்திரம் கொடுத்துறாங்க. ஏன்? அவங்கள பாத்துக்கிற கடமை, குழந்தையோட கடமை, அது எனக்கு தேவையில்லைன்னு துரத்துறாங்க. சோ அப்ப அந்த கடமையில இருந்து நீங்க விடுதலை அடையிறீங்க. ஒரு விதத்துல இது நல்லது தானே, இல்லையா? அடுத்தது இதே மாதிரி குழந்தையும் உங்களை ஏதாவது சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, வேண்டான்னு துரத்தி விடுறாங்க, பின்னாடி காலத்துல பார்க்க வேண்டாங்கிற ஒரு கடமையில இருந்து விலகுறாங்கன்னு சொல்றீங்கல்ல. வேண்டான்னு துரத்தி விட்ட பசங்க கிட்டதான் அவன் முன்னே நல்ல வசதியானப்பறம் போயிடுறாங்க. பேரண்ட்ஸ் போய் அவங்க கிட்ட போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அது ஓகே, வந்தா வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்ல. பசங்கள்ட்ட எல்லாம் போக மாட்டாங்க. கரெக்ட். அவங்க கடைசி நேரத்துல உணர்றாங்க, என்ன பண்றது? அந்த நேரத்துல இந்த ஞானத்தை கொடுத்து இனிமேல்ட்டாவது நல்லா இருங்க, கரிமீன் எல்லாம் விடுங்க. எல்லாம் இந்த முக்காசி இந்த நாக்கு ருசிக்கு மயங்கிதான் இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் யாரு நல்லா சமைச்சு போடுறா. அந்த கடைசி நேரத்துல புத்தி இப்படிதான் வேலை செய்யும் போல இருக்குது. அப்பா அம்மாவுக்கு நல்லா நாக்கு ருசியா நல்லா கரிமீன் யார் சமைச்சு போடுறா, அவங்களுக்கு சாதகமா பண்றது. அவன் தண்ணி அடிக்கட்டும், ஊரை திருடட்டும், கெட்ட வார்த்தை பேசட்டும், அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. நம்ம நாக்கு ருசியா சாப்பிடுறோமா அப்படி நினைச்சிடுறாங்க. கடவுள், இந்த தர்மம், இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் உதைக்கும் போதுதான் ஐயோயோன்ட்டு தாங்குறாங்க. குத்துது குறையுதுன்னு கடைசி நேரத்துல அவஸ்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்காக தான் இங்க தர்மர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலும் தர்மத்தின் படிதான் எடுத்து வைப்பாரே தவிர தனக்கு லாபம் இருக்குதான்னு எடுத்து வைக்க மாட்டார் ஒவ்வொரு அடியும். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு குளத்துல தாகமா இருக்குது, குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி சகோதரர்களை அனுப்புறாங்க. அந்த குலத்தின் தேவன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா செத்துடுவீங்கன்னு சொல்றாங்க. அட போடா, குளம் எல்லாருக்கும் சொந்தம்ட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போய் தண்ணி குடிக்கிறான், இறந்துடுறான். பின்னாடி ஒரு சகோதரன் அந்த இடத்துக்கு வரான், யாரா கொலை பண்ணது? என் தம்பி என்னன்னு. நான் தான்டா கொலை பண்ணேன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுன்னு. இது என்ன குளத்துக்கு நீ என்ன உரிமையாளரா? நில்றா, தண்ணி குடிச்சிட்டு வந்து உன்னை என்ன பண்றேன் பாருன்ட்டு தண்ணி குடிப்பான், அவனும் செத்துருவான். இதே மாதிரியே எல்லாருமே இறந்துருவாங்க. ஆனா தர்மர் வராரு கடைசியில. வரும்போது பாக்குறாரு எல்லாரும் இறந்துருக்குறாங்க, இது தண்ணியில தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தண்ணி எடுத்து இப்படி குடிக்க போறாரு. இப்படி வாய்க்கிட்ட வராரு. வந்த உடனே குலதேவன் தோன்றி, நில்லு, உன் தம்பியை நான் தான் கொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, அதனாலதான் கொன்ட்டேன். நீயும் நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லாமல் தண்ணி குடிச்சா நீ உனக்கும் அதே நிலைதான். ஒண்ணு அப்படி வாய்க்கிட்ட போன தண்ணி அப்படியே கீழே விட்டுட்டு இப்படி வணங்குவார். வணங்கி, என்னால முடிஞ்ச பதில நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னாரு. இதை எப்படி அவரால் சொல்ல முடியும்? சகோதரர்களுக்கு மேல பற்று இருந்தா இப்படி வரும் வார்த்தை? அல்லது தனக்கு வந்து அந்த தாகம், இயற்கையான ஒரு விஷயம் தானே அது. ஏன்னா தாகம் பசி அதிகமாகும் போது கோபம் வரும், தூக்கம் இல்லைன்னா கோபம் வரும். ஆக்சுவலா முஸ்லிம்களுக்கு வந்து எச்சி கூட முழுங்க கூடாதுன்றது வந்து இதுக்காக தான். அந்த கோபம் வரக்கூடாது அந்த நேரத்துல. ஏன்னா கோபமும் படக்கூடாது, வெறும் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்ல, கோபமும் படக்கூடாது. அந்த டைம்ல தான் பயங்கரமா நமக்கு கோபம் வரும். தூங்கலைன்னா இன்னும் அதே மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில அவர் இருக்கும் பொழுதும் அந்த அந்த மனம் அவர் கண்ட்ரோல்ல இருக்குது. காரணம், யார் மீதும் பற்று கிடையாது. சரி, ஓகே, குடிச்சிட்டாரு, பதில் சொல்லிட்டாரு, அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், ஒருத்தனை நீ வந்து காப்பாத்திக்கோ, 4 பேர் செத்து கிடக்குறாங்களா, ஒருத்தனை காப்பாத்திக்கோன்றார். அப்ப இவர் வந்து சகாதேவனை சொல்றார். இதுல என்னன்னா, தர்மர், அர்ஜுனன், பீமன், இந்த 3 பேரு தான் குந்திக்கு பிறந்தவங்க.
மீதி 2 பேர் வந்து அடுத்த அவங்க அப்பாவுடைய 2ஆம் தாரத்துக்கு பிறந்தவங்க, மாதுரிக்கு பிறந்தவங்க, நகுலனும் சகாதேவனும். என்ன எடுத்தோடனே சகாதேவனை போய் நீ எழுப்புற அப்படின்ட்டு கேட்பாரு. அவருக்கு ஆச்சரியமாயிடும். ஏன்னா சகாதேவனால ஒன்னும் சண்டைக்கே மெயின் பீமனும் அர்ஜுனனும் தான். ஏன்னா சண்டை போடுறதுக்காக தானே இவங்க வந்திருக்கிறாங்க, அதுக்கு தானே ரெடி ஆகுறாங்க. அப்ப அந்த சுயநலத்தை அவர் யோசிக்கல. ஏன் அப்ப நகுலனை சொன்னும் போது, குந்தியின் மகன் நான் உயிரோட இருக்கும்போது மாதுரி தாயின் மகனும் இருக்கிறது தானே தர்மம் ஒருத்தனாவது, அதனாலதான். சரி, இப்ப இன்னொன்னு எழுப்பிக்கோன்னு. அப்ப என்ன பண்ணுவார், சகாதேவனை எழுப்புவார். இப்பயும் இந்த 3 பேர்ல எழுப்பல. அப்ப ஏன் பண்ணலன்னும் போது, இளையவன் தானே, ஏன்னா இவங்களுக்கு அப்புறம் தான் அவங்க பிறப்பாங்க. சோ இளையவனை எழுப்புறது தானே முறை. அப்ப வந்து அந்த தர்மத்தை தான் பாக்குறாரு. அந்த தர்மம் தான் உங்களை தலை காக்கும். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, தர்மம்னா சாப்பாடு போடுறத நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. தர்மத்தின் வழிப்படி ஒரு அடியும் எடுத்து வச்சுமா. இப்ப என்னுடைய குழந்தைக்காக இப்ப லஞ்சம் கொடுத்து ஒரு சீட்டு வாங்குறோம்னா அது நியாயமா கிடைக்கிற ஒருத்தருக்கு செய்யற துரோகம் தானே. அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பின்னாடி நமக்கு ஆப்பு வைக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒவ்வொரு அடியிலும் எடுத்து வைக்கிறார். அதே மாதிரி சபையினர் முன்னாடி திரௌபதி துகில் எறியும் பொழுது கூட அதுக்கு காரணமான துரியோதனனை என் பிரியமான சகோதரனேன்னு கூப்பிடுறாரு. ஏன்னா மனைவியின் மீதும் பற்று இல்லை. ஏன்னா எங்க பற்று வைக்குதோ அங்க புத்தி வேலை செய்யாது. அதான் பிரச்சனை. புத்தி வேலை அப்ப பாருங்களா, அந்த ஒருத்த மேல பற்று வைக்கிறாங்களே, பற்றுனால இந்த சொத்தை மாத்தி எழுதி வைக்கிறாங்களே, அவன் வந்து நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கிறான். நாளைக்கு அவன், அதாவது நான் இப்படி அநியாயம் பண்றேன்னா அவன் எனக்கு அநியாயம் பண்ண மாட்டானான்னு இவங்களுக்கு தோண மாட்டேங்குது பாருங்க. நானே அநியாயம் பண்றேன், அப்ப இதுக்கான தண்டனை எனக்கு கிடைக்கிறதுக்கு இவன் காரணமா இருக்கலாம்ல அப்படிங்கிறது வெளியில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு மட்டும் தெரியாது. அதான் ஆச்சரியமா இருக்கும். பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, பக்கத்து தெருல சொல்லுவாங்க, ஊர் ஃபுல்லா சொல்லுவாங்க. ஆனா அவனுடைய புத்தியில மட்டும் வேலை செய்யாது. இப்ப பற்று எந்த அளவுக்கு மனிதனுடைய புத்தி கெடுக்குது பாருங்க. இந்த பற்ற அழிக்கிற ஞானத்தை தான் எல்லா மதத்திலுமே போதிக்கப்பட்டிருக்க. டைரக்டாவே கடவுள் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா இது காரணம், இந்த உடம்பு தற்காலிகமா உனக்கு கிடைச்ச உடம்பே நீ நினைச்சுக்காத. இது ஒரு பஸ், டெல்லிக்கு போறீங்க, இங்க இருந்து கர்நாடகாவுக்கு ஒரு பஸ், கர்நாடகால இருந்து ஒரிசாவுக்கு ஒரு பஸ், ஒவ்வொரு பஸ். அந்த மாதிரி பஸ் தான் இந்த உடம்பு. பஸ் மேல என்ன பற்று இல்லையா? இதை விட்டுட்டு போய் அடுத்த பஸ் நீ ஏற போற. அப்ப நான் ஆத்மா, ஒவ்வொருத்தரும் அப்படி பயணம் செய்ய வந்திருக்கிறாங்க, சக பயணிகள். பட் அந்த அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம்ல, அவ்வளவுதான். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புன்னு இருந்தீங்கன்னா தெளிவா இருப்பீங்க. ஆனா அதுலயுமே கூட கோஷ்டி சேர்ந்துருவாங்க. இந்த கம்பார்ட்மெண்ட் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபைட் வந்துச்சுன்னா இவங்க கோஷ்டி சேர்ந்துருவாங்க. சோ மொத்தத்துல எதோடையும் சேராம அத அன்பா இருக்கணும். ஆனா உறவு அவரோட மட்டும்தான், கடவுளோட மட்டும்தான். அப்ப மட்டும்தான் புத்தி தெளிவா இருக்கும். இதைதான் ஞானம் என்கிற 3வது கண்ணை திறத்தல். அதாவது நான் அழிவற்ற ஆத்மான்ற ஞானம். ஆத்மாவை மட்டும் பார்க்கிறேன். நாம யாரை இன்னைக்கு துரோகியாக நினைக்கிறோமோ அது அவன் என்னுடைய குழந்தையாக ஒரு ஜென்மத்தில் இருந்திருப்பான். கணக்கு இருக்கிறதுனால தான் அவன் எனக்கு இப்ப துரோகம் பண்றான். சும்மா காரணம் இல்லாம நடக்காது. சோ அதனால சரி, இது அவனுக்கு போகணும்னு இருக்கு. நமக்கு தெரியாது இல்ல, இந்த உடம்புல இருக்கிறதானே தெரியும். இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு வந்தோம்னு நமக்கு தெரியாது. கடைசியில எல்லாமே கடவுள் காட்சி போட்டு காட்டுவார். அப்ப நம்ம யாருக்கு அதிக துக்கம் கொடுத்தோமோ அதுக்காக நம்ம அழுவோம். ஏன்னா அவர் அவ்வளவு க்ளோஸான ஒரு உறவாக இருந்திருப்பார். மனைவியா இருந்திருக்கலாம், கணவனா, அப்பா அம்மாவா, குழந்தையா, பெஸ்ட் ஃப்ரெண்டா, இப்படி எல்லாம் இருந்திருக்கும். ஆனா காலத்தின் கோலம் வெவ்வேறு இடத்துல பிறவி எடுக்கும்போது எல்லா ஆத்மாவும் சக்தி இழக்குது இல்ல, இழக்கும் போது அவங்களுடைய குணம் மாறிடுது. மாறும்போது நமக்கு துக்கம் கொடுக்குது. அந்த துக்கத்தை நாம தாங்கிக்கிறத நம்மளுடைய பாவம் அழியுதுதான். ஆனாலும் நீங்க தாங்கணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படி? அந்த இடத்த விட்டு போயிட்டா ஐயோ என் சொத்து போயிடுமே, அப்ப இருந்து நீங்க அடி வாங்கிதான் ஆகணும். அதான் பிரச்சனை இல்லையா? அப்பா அம்மா அந்த சொத்தை விட மனசு இல்லாததுனால்தான் குழந்தைகிட்ட உதவாங்குறாங்க. குழந்தைக்கு அந்த சொத்து விட மனசு வராதனால்தான் அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறான், அல்லது அப்பா அம்மாவால துரோகம் பண்ணப்படுறான். அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அது பயங்கரமான டார்ச்சர். கோர்ட்டு கேஸ் போறது, நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் அந்த நினைவு இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனா நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா 10 வருஷமும் தினம் தினம் அதை நினைப்பீங்க, தினம் தினம் அதை போய் சொல்லணும். அது உண்மையிலே உங்க ஆயுள குறைக்குது.
அப்ப அது உங்களுக்கு உங்க பக்கம் தீர்ப்பு ஆகுமானே டவுட்டு, மீறி ஆகும்போது நீங்க இருப்பீங்களான்றது பெரிய டவுட். அப்படியே இருந்தாலும் ஒரு ஆஸ்பத்திரியில தான் கிடப்பீங்க. மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து நிறைய அம்மா அப்பாக்கள்லாம் வந்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்ல. அவங்க எதை சொல்லி காமிக்கிறாங்கன்னா, உன்னைய படிக்க வச்சு அவனுக்கு சோறு போட்டேன், பதிலுக்கு நீ எனக்கு சோறு போடணும், நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது சில குழந்தைகளால முடியும், சில குழந்தைகளால முடியாது. ஆமா, பெண் குழந்தைங்கன்னா கணவனை மீறி என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது. ஆனா இப்ப பெண் குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க, அதுதான் ஆச்சரியம். இன்னொரு விஷயம் அந்த பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 70s 80s உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆண் குழந்தை சாப்பிட்ட போக மிச்சத்தை தான் பெண் குழந்தைக்கே வைப்பாங்க. ஆண் குழந்தைக்கு கறி மீன் வைப்பாங்க, பெண் குழந்தைக்கு பழைய சோறு மிச்சம் மீதி வைப்பாங்க. அந்த மாதிரி பெண் குழந்தைக்கு தான் இன்னைக்கு அம்மா அப்பா பாத்துக்குதுங்க. கரெக்ட். ஆமா, கரெக்ட் தான். அது ஒரு டைம் அந்த மாதிரி கூட நம்ம பாவம் செஞ்சிருப்போம்ல. ஏன்னா நம்ம எப்பயும் தானே இருக்கிறோம், நம்ம யாருக்கு வார வஞ்சனை பண்ணுமோ நமக்கு தெரியாது இல்லையா. சரி, தண்ணி குடிச்சுக்கோங்க. சரி, நம்ம முடிச்சிடலாம். இவ்வளவுதான், ரொம்ப நேரமும் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓகே. ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வருதோ தயவு செய்து இந்த சவுல் தாவீது கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரியே வந்து மகாபாரதத்துல இருக்குன்னு சொன்ன மறந்துட்டேன் பாருங்க. கிருஷ்ணர் வந்து கம்சனை கொலை பண்றார். கம்சன் வந்து 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணியிருப்பார். அந்த 2 பொண்ணுங்களுடைய அப்பா ஜராச்சந்த். அப்ப என்னுடைய மகளை விதவையாக்கிட்டான் கிருஷ்ணர்ன்றதுக்காக அவரு படையை திரட்டிட்டு வந்து கிருஷ்ணர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு அடிக்கடி. இதே மாதிரியே நாராயணத்தால தாங்க முடியல, ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணர் தான் ஜெயிப்பாரு. இருந்தாலும் நிம்மதி போகுதுன்ட்டு கடலுக்கு நடுவுல தங்க துவாரகையை உருவாக்கி போயிடுவார். அப்போ உன்னை வந்து பயந்தாங்கோலின்னு ஊர் மக்கள் சொல்லுமேன்ட்டு அண்ணன் சொல்லுவார் பலராமன். இப்ப கிருஷ்ணர் சொல்லுவார், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அமைதி தான் முக்கியம். அததான் நம்ம சொல்றோம், என்ன ஆனாலும் அமைதியை இழக்காதீங்க. அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உங்க புத்தி தெளிவா வேலை செய்யும். இல்லாட்டினா ரொம்ப அநீதி நடக்கும் போது ஒரு லெவலுக்கு மேல நீங்க கொலைகாரனா ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ள அசுரக்கணும். ஏன்னா நம்ம ராஜாவா இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருப்போம். அந்த குணத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயம் வந்துதான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்ப உங்களுக்கு அநியாயம் நடந்ததுனால நீங்க கொலை பண்ணதுனால கோர்ட் உங்களுக்கு தண்டனை கொடுக்காமலா விட போகுது? கொலைக்கு தண்டனை உண்டு தானே. உங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் கொலை பண்ணா உங்களுக்கு தண்டனை உண்டு தானே, இல்லையா? சோ அதனாலதான் சொல்றாரு, அந்த இடத்த விட்டு போயிடு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கோ. இப்ப இறந்து வேற இடத்துல போய் பிறந்தா அப்படி நினைச்சிட்டு போயிட்டேன்னா உன்னுடைய புண்ணிய கணக்கு உன்னை பாதுகாக்கும். இல்லைன்னா அந்த கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற புண்ணிய கணக்கும் காலி பண்றதுக்காக தான் இது நடக்குது. அந்த நேரம் கோபப்படுறீங்க பாருங்க, அந்த கோபப்படுறதே உங்க புண்ணிய கணக்கை குறைக்கும். அதை நீங்க வார்த்தையா பேசும்போது இன்னும் அதிகமாக குறையும். செயல் வடிவம் கொடுக்கும்போது சுத்த மரம் காலி ஆயிடும், பாவம் வேற சேர்ந்துடும். சோ அதுக்காக தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு. அது யாரா இருந்தாலும் சரி. அதுக்காக இழக்க வேண்டியது எதுவும் கிடையாது. உண்மையில நாம வந்து குழந்தைங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற வேலைக்காரங்க தான். அது அப்பா அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப வளர்க்குறோமே அது வேலைக்காரங்க தானே, இல்லையா? நம்ம குழந்தைய எப்படியெல்லாம் வளர்த்துருப்போம், அதை ஒரு வேலைக்காரியை வளர்ப்பாங்களா? அதை வளர்க்க மாட்டாங்க. நம்ம அவ்வளவு பண்ணியிருப்போம். அது வந்து அந்த அது வந்து அது குழந்தையுடைய சொத்து தான் அது உண்மையிலே. ஆனா கொடுக்க நமக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா வச்சிருந்தா பாதுகாக்குமா, அதனாலதான் கொலை பண்ணிட்டு போகுது. அது என்ன நினைக்கும், நீ சாகிற வரைக்கும் கொடுக்க மாட்ட, சாகவும் மாட்ட, எனக்கு இப்ப அவசியத்துக்கு இல்லாதப்ப இறந்த பிறகு அது இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாருடைய வாயிலையும் இதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கரெக்டு தானே? அப்ப உனக்கு என்னை பற்றி கவலை இல்லை, உன்னை பற்றி தான் உனக்கு கவலை. அப்ப நான் எதுக்கு உன்னை பாத்துக்கணும் அப்படி நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல அப்படி இல்லை. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே குழந்தை கையில கொடுத்துட்டு இவங்க சன்னியாசத்துக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தை சாப்பாடு அனுப்பும் அப்பா அம்மாவுக்கு, எங்கேயோ இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு அனுப்புவோம். ஏன்னா அவங்களுக்கும் கொடுக்குற மனசு இருந்துச்சு, இவங்களுக்கும் கொடுக்குற மனசு இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இவங்களுக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாம ஒரு குழந்தைய வளர்த்தா அந்த குழந்தையும் அப்படித்தானே இருக்கும். ஆனா நம்பிக்கை வைக்கிற குழந்தைய ஏமாத்துது, அதுவும் இருக்குது. கலியுகம் அப்படி இருக்குது. சரி, ஓகே சிஸ்டர், முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.